தோழர்களே, கடந்த மாதம் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய பின்னடைவுகளுக்கான காரணங்கள் என்று ஒரு தலைப்பில் ஒரு காணொளியை போட்டிருந்தேன். அது சுமார் ஒரு 2.25 மணி நேர காணொளி. அதில் முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அது நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது என்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஆனால் விஷயம் ரொம்ப கொஞ்சம் கடுமையான விஷயம், கடினமான விஷயம். அது புரிஞ்சுக்கிறது, அதை தங்களுடைய அனுபவங்களோட பொருத்தி பார்க்கறது எல்லாம் கொஞ்சம் கடினமான விஷயங்கள். அப்படி இருந்தும் சுமார் ஒரு 1200 பேருக்கு மேலே வெறும் இதில் மட்டுமே, நான் சொல்கிறது யூடியூப்பில் மட்டுமே 1200 மேலே பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1200 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா 2.25 மணி நேரம் இதை பார்த்துருக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதில் கணிசமாக பெண்கள் 20-25% மேலே பார்த்துருக்குறாங்க அப்படின்றது அதில் சில விவரங்களில் தெரிஞ்சது. அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா இந்தளவுக்கு பெண்கள் மற்ற அரசியல் இதெல்லாம் எனக்கு அதிகமான இது கூட போயிருக்கு. ஆனால் அதில் அந்த அளவுக்கு ஒற்றை இலக்கங்களை தாண்டதே சிக்கலாக தான் பெண்கள் இருந்தது. ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயன்றதுனால பெண்கள் அதிகம் பேர் பார்த்துருக்குறாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது இல்லாமல் நடுத்தரவர்கள், இளையோர்கள் கூட கணிசமாக பார்த்துருக்காங்க. அப்போ அதை ஒட்டி சில கேள்விகள், அப்புறம் அதுலேயே சில விஷயங்களை நான் குறிப்பிடாமல் விட்டுட்டேன். அது சில லைட்டாக மட்டும் சில விஷயங்களை குறிப்பிட்டு, அதாவது ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு பொதுவாக அதனுடைய இதை குறிப்பிடலை. அது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய, ஏற்கனவே இந்த அதான் சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குது இல்லையா, இந்த 90கள் 90 கிட்ஸ் சொல்லக்கூடிய 50 வயதுக்கு கீழ்பட்ட அவர்களுடைய இதில் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்குது இல்லையா, இவர்கள் ஏற்கனவே பரப்பி வச்சுக்கிறது கடந்த கால வரலாற்றை மறைப்பதும், கடந்த காலத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் தான் அவங்களுக்கு என்னது இருக்குது. அதை உடைக்கிற மாதிரியோ, இல்லை அந்த கருத்தை உடைக்கிற மாதிரியோ, இல்லை அதை பற்றி தெளிவுபடுத்துகிற மாதிரியோ ஒரு விரிவான கருத்தை நான் விரிவான விஷயங்களை அதில் சொல்லப்படல. லைட்டாக மட்டுமே சில விஷயங்கள் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைவர்ட் ஆகுதுன்ட்டு நான் திருப்பியும் அரசியல் போக்குகளை பற்றிய விஷயங்களில் கவனத்தை செலுத்தி நான் அதில் சொல்லியிருந்தேன். அது ஒரு முக்கியமான சிக்கலாக இருக்குது. அது தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. அப்புறம் நான் சோசியலிச சோவியத்தை பற்றியும் சீனாவை பற்றியும் பேசும்போது அங்கே ஏற்பட்ட விஷயங்கள், சில சிக்கல்களை சொன்னேன். நான் அந்த ஒவ்வொரு கட்டத்தினுடைய சிந்தனை தடங்கள், அதை மாற்ற வேண்டிய பிரச்சனைகள், அதை பற்றிலாம் சொன்னேன். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் விடுபட்டு போய் வெளியில் அது தீர்க்கப்படாமல் இருக்க, அந்த கருத்துக்கள் அடிக்கடி வந்துட்டு போகுது. சிலர் அதை தொடர்ந்து இப்போ எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. முக்கியமாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், அரசு முதலாளித்துவம், இதை பற்றிய கருத்துக்கள் இன்னும் தவறான கருத்தாக்கங்கள் இங்கே இருந்துகிட்ருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த தலைப்பு ஒட்டி நடக்கக்கூடிய விவாதங்களில் ஜனநாயகம் இல்லை, அதனால தான் பின்னடைவு காரணம்னு சொல்கிறது. அப்புறம் தேசிய இன சிக்கல் எடுக்கலை, அதனால தான் பொது உடைமை இயக்கம் வளரலை இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறது.
இது எப்படி வந்து பெண்கள் பிரச்சனை தீர்க்கலையோ அதனால தான் வளரல, சாதிய பிரச்சனை தீர்க்கல அதனால தான் வளரல அப்படிலாம் எப்படி சொல்கிறாங்களோ அது போன்ற ஒரு விஷயந்தான் இது. ஆனால் அதை விரிவாக பார்ப்போம் எப்படின்றத வந்து பார்ப்போம். அப்போ இந்த சிக்கல்கள் தான் வந்து தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதில் முதல்ல நம்ம வந்து சர்வதேச ரீதியான விஷயங்களை, அனைத்து உலகத்தில் ஏற்பட்ட படிப்பினைகளை வந்து சொல்லிட்டு வரும்போது வந்து சொன்ன விஷயங்கள் மிக முக்கியமானது. அதில் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து தெளிவாக வந்து விவாதிச்சிருக்கணும். அதை வந்து அது கடந்து போயிட்டுருக்குறேன், என்ன அறியாமலே கடந்து போயிருக்கேன். அதாவது நாம் அங்கு சோசலிச சோவியத்தில் முழுமையான ஒரு சோசலிசத்தை நோக்கி அது போல அப்படின்னு விமர்சிக்கிற விஷயத்தில் முக்கியமானது பொருளாதார உற்பத்தி சார்ந்த ஸ்டாலின் மீதான விமர்சனங்களான ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு பொருளாதார மூலதன குவிப்பை நோக்கி நகர்ந்த பெருவீத உற்பத்தி கனரக உற்பத்திகள் அப்படின்ற விஷயங்கள் மட்டுமே அல்ல, அது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் முக்கியமாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்கிறதும் அதை புரிந்து கொள்வதிலே நிறைய சிக்கல் இருக்கிறதா நான் வந்து தொடர்ந்து கருதுகிறேன். அதனால தான் வந்து நான் அந்த இதை போட்ட பிறகு கூட அதில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்தியாவில் என்ன தடை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறேன் அரசியல் ரீதியாக. அதெல்லாம் விவாதத்துக்கு வந்து போகல, அதெல்லாம் உள்வாங்க கூட இல்லை. அதெல்லாம் என்னான்னு தெரியுமானே தெரியல அவங்களுக்கெல்லாம் சொன்ன விஷயங்களை. அது திருப்பி சொல்கிறேன் நான். இந்தியாவில் வந்து என்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னதை வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரில. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கடும் தப்புன்ற விஷயத்தை மட்டும் விவாதத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டு, அதுவும் வந்து நான் கட்சி வடிவத்தை பற்றி பேசுகிறேன், அவங்க சிந்தனைகளை பற்றி ஆவை பற்றி அதான் சொல்கிறேன்ல, ஆவை பற்றி ஊவை பற்றி கேள்வி கேட்குறதுன்ற ஒரு தன்மையில் தான் வந்து நடக்குதே தவிர, அந்த விஷயத்தை பரபரப்பாக எடுத்துக்கிட்டாங்களே தவிர மற்ற விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்களை பரபரப்பாக எடுக்கலை. இந்த விஷயத்தை கூட பரபரப்பாக அவங்க எடுக்கலை. நாம் வந்து அந்த இடத்துல வந்து சரியான சோசலிச தன்மையை நோக்கி நகரில். சீனாவில் வெறும் மக்கள் ஜனநாயகம் மட்டுமே கட்டப்பட்டது. அது சோசலிச பற்றி நகரத்துக்கு மாவுக்கு மிகப்பெரிய அவர் சிறுபான்மையாக இருந்ததுனால மிகப்பெரிய தடைகள் வந்து சோசலிசத்தை நோக்கி நகரில் இருந்தது சீனாவில் அப்படின்றத சொன்னேன். ஆனால் இதை பற்றின ஆழமான விஷயங்கள் விவாதங்கள் யாரும் வரல, இவைகளை கேள்வி எழுப்பலை. அப்போது இதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது முதலாளித்துவம் என்ற ஒரு தனி உடைமை, அனைத்து தனி உடைமை என்பதிலிருந்து சமூக உடைமையை மாறுதுன்றது தான் சோசியலிசம். இந்த சமூக உடைமையாக மாறுதில் இந்த அரசு உடைமை அப்படின்றது இருக்குது இல்லையா, அரசு மூலதனம் அப்படின்ற ஒரு இது வந்து அது வந்து தேவையை ஒட்டி சோசலிச சமூகத்தில் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர மக்கள் ஜனநாயகத்தை போல, மக்கள் ஜனநாயக அரசை போல, மக்கள் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பில் அந்த அரசை பயன்படுத்துவது போல சோசலிசத்தில் பயன்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. பயன்படுத்துவது அபாயகரமானது. அதுதான் வந்து அங்கே நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துது. ஒன்று, ஏன்னா இதை ஒட்டியே பேச வேண்டும். இந்த அரசு அதிகார வர்க்க முதலாளித்துவமாக பின்னாடி மாறத்துக்கு அது ஒரு காரணம். அப்போது அரசு மூலதனம், ஸ்டேட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறது, இல்லை அரசு துறை அப்படின்னு சொல்கிறது, அரசு சார்ந்த பொதுத்துறை அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற ஒரு விஷயத்தோடைய அது வந்து இணைந்துள்ளது. நீங்கள் எந்த அளவுக்கு அரசு துறை, அரசு பொதுத்துறைன்னு ஒன்றை வந்து கட்டமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம் சோசலிச சமூகத்தில். நான் சொல்கிறது ஏன்னு சொன்னால், அந்த நிறுவனங்கள் எல்லாமே தொழிலாளர்களுடைய
சோவியத்துகளோ தொழிலாளர்களுடைய சங்க அமைப்புகளோ அவைகளால் நிர்வகிக்கப்படுது அப்படின்றது தான் மாற்றப்படும். அதுவும் சமூகமே சொல்லக்கூடிய அரசுடைமையாக இருக்கிறதும் ரெண்டும் வேறு வேறு. இது அரசு மூலதனம், இது வேறு. இது தொழிலாளர்களால் கட்டப்படுகிறதுல, தொழிலாளர் அதிகாரத்தினால, தொழிலாளர்கள் நிர்வாகத்தினால செய்யப்படுகிற பராமரிக்கப்படுகிற நிறுவனங்களாக அது இருக்கும்போது அதனுடைய பொருள் வேறு. மார்க்ஸ் சொன்னதனுடைய இது அப்படிதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். லெனின் சொன்னதும் அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது இங்கே என்ன சிக்கல் ஆகுதுன்னா, ரெண்டு சிக்கல் ஆகுது. ஒன்று, கட்சி அதிகாரம் அப்படின்றது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் கிடையாது. கட்சி தான் பாட்டாளி வர்க்க கட்சி, அதனால் கட்சி அதிகாரம் பாட்டாளி வர்க்க அதிகாரம் அப்படின்னு சொல்கிறது என்பது அதுவே ஒரு திரிபுவாதம், ஒரு அதிகார வர்க்க சிந்தனையினுடைய வெளிப்பாடு. ஏன் சொல்கிறேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசும்போது மாவோ என்ன சொல்கிறாருன்னா, கூட்டு அரசாங்கத்தை பற்றி விவாதிக்கிறாங்க. அப்போ அதில் அவர் மாற்றம் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கூட்டு அரசாங்கத்துக்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலில் நாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் 1/3 பங்கே நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். 1/3 பங்கே நிற்க வேண்டும் சொல்கிறார். பெரும்பான்மை அல்ல, 1/3 பங்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். மற்ற 2 பங்கு மற்றவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது எங்கேருந்து வருது? அப்போ அங்கே ஏற்பட்ட சிக்கல்கள்லேருந்து இந்த இதை அவர் கொண்டு வரார், முன்வைக்கிறார். ஆனால் அது அவங்க சீனாவில் கூட அது நடைமுறைக்கு ஆகலை, அது வேறு விஷயம். அவர் கூட்டு அரசாங்கத்தில் முன்வைக்கிறார். அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 சிக்கல் நடக்குது. ஒன்று, கட்சி சர்வாதிகாரமும் அரசு துறையுமாக உருவாகின்ற ஒரு சமூகத்தை நாம் சோசலிச சமூகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சோசலிச வளர்ச்சியாக பார்க்க முடியாது. அது சாராம்சத்தில் ஒரு முதலாளித்துவத்தை நோக்கி தான் அது நகரும். அதனால தான் சோவியத் ஒரு அதிகார வர்க்க முதலாளித்துவமாக நீண்ட காலம் இருந்தது. ஒரு அதிகார வர்க்க முதலாளித்துவம் நீண்ட காலம் இருக்க முடியும். இன்றைக்கி வட வியட்நாம் இருக்குது, நம்ம கியூபா இருக்குது. இதெல்லாம் அதிகார வர்க்க முதலாளித்துவ நாடுகள் தான், அதிகார வர்க்க முதலாளித்துவ நாடுகள் தான். அப்போ இந்த தன்மையில் தான் அது மாறுது. அப்போ இது தவறாக மாறுது. அப்போது தொழிலாளர்களுக்கான கமிட்டிகள் கட்டி, அந்த புரட்சிகர தொழிலாளர் கமிட்டிகள் கட்ட தொழிற்சாலைகளை அனுப்புவது அப்படின்றது அங்கே நடந்திருக்கணும். நாம் இன்றைக்கி பின்னாடி மாவோ வந்த பிறகு அது நம்மளுடைய பார்வை இன்னும் மாறுது. மாவோ கம்யூன் என்ற ஒரு அழகை கொண்டு வரும்போது அவர் தெளிவாக விவசாயம் சார்ந்த தொழில்கள், அந்த தொழில்கள் எல்லாமே அமைக்கணும். ஒரு கம்யூன் தனக்கு தேவையானதை உற்பத்தி செஞ்சக்கூடிய, தண்ணீரை அடையக்கூடியதாக மாற்றணும். இந்த எதிர்கால தன்மையில் அந்த கம்யூனுக்குள்ள அளவுகள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை நோக்கி போகும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கமிட்டிகள் நீங்கள் அது என்ன பேர்னா வச்சு அங்கே சோவியத்துனாங்க, இங்கே கம்யூன்கள்னு சொன்னாங்க. முதல்ல உழவர் சங்கம், உழவர் அதிகாரங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தன்மையில் நாம் கட்டப்படுறதுன்றது தான் சரியாக இருக்கும். அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தோல்வி அடைந்து விட்டது. அப்போ பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தையே நாம் நிராகரிக்கணும் அப்படின்ற கருத்தாக்கத்தை நாம் இந்த விஷயத்தை அணுகலை. நாம் என்ன சொல்கிறோன்னா, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமே அங்கே கட்டமைக்கப்படல. அங்கே கட்சி சர்வாதிகாரமும் அரசு துறையும் அரசு மூலதனமுமே அங்கே ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இது சோசலிசம் கிடையாது அப்படின்றது நமக்கு கருத்து. இது முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.
இது வந்து சைனாவில் அவர் வந்து அந்த கம்யூனல் கட்டுறதில் முழுக்க முழுக்க தோல்வி அடையுது. அவங்கெல்லாம் அதெல்லாம் நடைமுறையாக படுத்த மாட்டுறாங்க. அப்போ திட்டவட்டமான அங்கே அதிகார வர்க்க முதலாளித்துவம் உருவாகுது. பின்னாடி வந்து அந்த முதலாளித்துவங்களாக மாறும்போது இந்த அதிகார வர்க்க முதலாளிகளாக கட்சி சர்வாதிகாரத்தினுள்ள இருக்கக்கூடியவங்க தான் பின்னாடி அங்கே முதலாளிகளாக கூட மாறுறாங்க. ரஷ்யாலேயும் மாறுறாங்க, இங்கே சீனாலேயும் கூட மாறுறாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப கவனமாக வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா சிலர் வந்து முட்டாள்தனமாக உளறிட்டுருக்கிறாங்க. அதாவது முதலாளித்துவம் தன்னுடைய கடுமையான நெருக்கடியில் இந்த உலகப்போரினுடைய காலகட்டத்தில் முதல் உலகப்போர் முடிந்து 29 காலகட்டத்தில் வந்த ஒரு கடுமையான நெருக்கடிக்கு பிறகு ஏகாதிபத்தியம் மீண்டும் அந்த கட்டத்தை எழுச்சி அடையவில்லை. அமெரிக்கானுடைய தலைமையில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு டெவலப்மெண்ட்டை அடைந்து மீண்டும் 70களுக்கு பிறகு வந்த நெருக்கடிக்கு பிறகு அந்த கட்டத்தை அடையவில்லை. இதெல்லாம் தான் உலக தன்மைகள். அப்போ அவங்க வந்து தங்களை தக்க வைத்து கொள்வதற்கு வெறும் பாசிச ஒடுக்குமுறை அல்லது சர்வாதிகாரம் என்ற வழி மட்டுமே இல்லாமல் சீர்திருத்தங்கள் மூலம் வந்து தங்களை தக்க வைக்க திட்டமிடுறாங்க. அப்போ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கீன்சியன் தியரி. இந்த கீன்சியன் தியரியினுடைய முக்கியமான அம்சமே அரசு தலையீடு. அது கிட்டத்தட்ட சோவியத்தில் இல்லை, அரசு இதே போல் தான், அரசு துறையை போல் அரசு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் அதிலெல்லாம் தலையிடணும். அதாவது முதலாளிகளுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ அந்த துறைகளெல்லாம் வந்து அரசு வந்து கையகப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும், அதை ஒழுங்குபடுத்தணும், சந்தை தேவைன்னா சந்தையை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி கீன்சியன் தியரி சோசலிசத்தினுடைய வடிவங்களே எடுக்குது. அப்போது இந்த அரசு துறைன்றது, அரசு மூலதனம் என்பது, அரசு அதிகார வர்க்கம் என்பதெல்லாம் முதலாளித்துவ அமைப்பில் அது முதலாளித்துவ உள்ளடக்கத்தை கொண்டது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதிக அரசு துறைனாலே, அரசு மூலதனம் என்றாலே அதை சோசலிசம் என்பது புரிந்து கொள்வது வந்து தவறானது. அது சோசலிச வடிவம். ஆனால் சாராம்சம் முதலாளித்துவ சமூகத்தில் அது முதலாளித்துவ சாராம்சத்தை தான் கொண்டது. அதுபோல் பல விஷயங்களை வந்து இன்றைக்கி ஐரோப்பாவில் வந்து பண்ணுறாங்க. எல்லாமே அதெல்லாம் வந்து இன்றைக்கி முதலாளித்த சீர்திருத்தங்கள் சில கூமுட்டைங்க உளறினுங்கிறாங்க. அப்படி கிடையாது. முதலாளித்த சீர்திருத்தங்கள், ஆனால் சோசலிச வடிவங்கள். கல்வி இலவசம், சுகாதாரம் இலவசம், முதியோர்களும் குழந்தைகளும் அரசை எடுத்துக்கொள்ளும், தொலைபேசிகள் இலவசம், இப்படிலாம் வந்து இந்த இலவசங்கள் வேலை இல்லைன்னா வந்து ஸ்ட்ரைக் பண்ண, இப்படி கொடுக்கக்கூடிய எல்லாமே சோசலிச வடிவம். சோசலிசத்திலிருந்து எடுத்துக்கொண்டது. அதை கீன்சியன் தியரியின்படி எடுத்துக்கொண்டு தான் தன்னை தக்க வச்சிருக்குது. மேற்கு ஐரோப்பா இந்த சீர்திருத்தங்கள் மூலம் தான் தன்னை தக்க வச்சு கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா போல் இல்லை. அது அமெரிக்கா வந்து ஒரு அராஜகவாத முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையை அப்படியே கொண்டு இருக்குது, தெளிவாக கொண்டு இருக்குது, அதிகமாக அது வெளிப்படுத்துது. அது அதனால தான் அந்த அமெரிக்கானுடைய சமூகத்தன்மையிலே ஒரு அராஜகத்தன்மைகளாக குதிரை இது வந்து எண்ணிக்கைகளுடைய அதிகமாக நிறைய குற்றம் புரிந்தவர்களுடைய எண்ணிக்கை கொண்டதாக மாறுது. அது போன்ற ஒரு சமூகமாக தான் இந்தியாவை மாற்றத்துக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதை நோக்கி நகரத்துக்கான ஒரு தன்மை தான் இங்கே இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த வடிவங்களை எல்லாம் இதையே முதலாளித்த வடிவமாக பார்க்கக்கூடிய முட்டாள்தனம் உண்டு. ஆனால் அது சோசலிச வடிவங்கள், சாரச முதலாளித்துவம். இந்த வடிவத்தை ஒட்டியே அதை சோசலிசமாக கூட ஒரு முன்னோக்கிய விஷயமாக, முற்போக்கு விஷயமாக பார்க்குவது. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை வந்து நாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம், அரசு மூலதனத்தை வந்து உயர்த்தி பிடிப்பதெல்லாம் இது முதலாளித்தத்துக்கு சேவை செய்யக்கூடியது என்ற இதை வந்து மறந்துவிட்டு நாம் வந்து செய்யக்கூடிய வேலைகள். இந்தியாவிலே கூட எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், உண்மையில் இந்த அரசு மூலதனம் உருவாக்கப்பட்டு
அதாவது டாட்டா தலைமையில் இது போடப்பட்ட தீர்மானம் போடப்பட்டு 50களில் அரசு வந்து தலையிட்டு ஒரு மூலதனத்தை உருவாக்குது. அரசு மூலதனத்தை எல்ஐசி உருவாக்குறது, நிதி நிறுவனத்தை உருவாக்குது, வங்கிகள் தேசியமயமாக்குறது, இதெல்லாம் அதை ஒட்டி தான் நடக்குது. அப்போ இவை எல்லாமே இந்த முதலாளித்தத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு தான், இந்திய பெரும் முதலாளித்தத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு தான். அப்போ இந்திய பெரும் முதலாளிகளுக்கும் முழுக்க முழுக்க இவங்களை சார்ந்தான் வளர்ந்தாங்க. இந்த வரலாறு தெரியாமல், இந்த விவரங்கள் தெரியாமல் துண்டா இங்கே இருக்கிற முதலாளியை தனியாக விட்டுறது, இந்த அரசு முதலாளித்தம்ன்றது ஒரு முற்போக்கானது அப்படின்னு முட்டாள்தனமாக பேசுவது. அப்போ இதுவும் தவறான கருத்து. அப்போ இதை ஒட்டி தான், அதாவது முதலாளித்தத்தினுடைய நலனை ஒட்டி தான் அரசு மூலதனம், அதிகார வர்க்கம் மூலதனமும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு கொடுக்குறான், வெளிநாட்டுக்கு ஓடுறான், எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் தாரை வார்க்கப்படுது, கனிம வளங்கள் தாரை வார்க்கப்படுது. எப்படி இந்த அரசு அதிகார வர்க்க முதலாளித்துவம் என்ன பண்ணுது? அவனுக்கு முழுக்க துணை போகுது. ஏன்னா அதிகார வர்க்க முதலாளித்துவம் என்பது தான் உண்மையிலே ஏஜென்ட்டுங்க, அவனுக்கு தான் தரகர்கள். அப்போது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் முதலாளிகளை, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய, உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய, சேவைத்துறையில் ஈடுபடக்கூடியவர்களை போய் ஏஜென்ட்டுகள்னு சொல்லி தரகுன்னு சொல்லிக்கிட்டு தவறான ஒரு மதிப்பீட்டில் மாவோவை பார்த்து அப்படியே பெயர்த்தெடுத்து அவர் அங்கே 2 முதலாளின்னு சொல்கிறாரு. அப்படிங்க கூட இவங்க 2 முதலாளி சொல்கிறது இல்லை. தேசிய முதலாளி ஒரு வகைப்பாடே இவங்களுக்கு கிடையாது. கேட்டால் இந்தியாவில் தேசிய முதலாளியே இல்லைன்னுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவர் சொன்ன அந்த வகைப்பாடு கூட கிடையாது. ஒரு அதிகார வர்க்க முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் கூட இவங்களுக்கு கிடையாது. உற்பத்தி துறையில் இருக்கிறவனே தரகனாக்கிறாங்க. அப்போ உண்மையில் என்னென்னா இவர்கள் தான் ஏஜென்ட்டு, தரகர்கள், அதிகார வர்க்க முதலாளிகள். இவர்கள் அதிகார வர்க்க மூலதனத்தை, அரசு மூலதனத்தை, அரசு ஏகபோகமாக பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளில் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ரோல் வந்து இருக்குது. இதை நாம் முற்போக்கு விஷயம் அப்படின்னு பார்க்கறதுன்றதே தவறான. மக்களுக்கான கோரிக்கைகள், சீர்திருத்தங்கள், இவைகளுக்காக போராடுவதுன்றது வேறு. ஆனால் சீர்திருத்தத்துக்காகவே ஒரு இடைக்கட்டன்றது இருக்கு இல்லையா? சீர்திருத்தத்துக்காக ஒரு இடைக்கட்டன்றது வந்து அது ஒரு முதலாளித்துவ கண்ணோட்டம் தான். அது தாராளவாத ஒரு முதலாளித்துவம் வேணால் வந்து சொல்லிக்கலாம். அது வந்து ஒரு முதலாளித்துவ கண்ணோட்டம்தான். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், ஒவ்வொரு கட்டங்களிலும் ஏற்படக்கூடிய, இடைக்கட்டத்தில் ஏற்படக்கூடிய பகுதியளவு பண்பு மாற்றத்துக்கு ஏற்ப இடைக்கட்டங்களுக்கு ஒரு குறிப்பான திட்டத்தை, அந்த குறிப்பான திட்டம் என்பதனுடைய பொருள் ஏற்கனவே இருக்கிற பொது திட்டத்தினுடைய பகுதியாக அந்த குறிப்பான திட்டத்தை வச்சு ஒரு பகுதியளவு முன்னேற்றத்தை, பகுதியளவு பாய்ச்சலை ஏற்படுத்தணும். அதுதான் ஒரு குறிப்பான திட்டத்தினுடைய நோக்கம், ஒரு இடைக்கட்ட அரசுகளுடைய நோக்கம். இது வந்து புரிந்து கொள்ளாமல் இதுக்கான தொடர்ச்சி வந்து இதெல்லாம் ஏன் எங்கே வருதுன்னா, இந்த அரசு முதலாளித்துவன்றதுலேருந்து வருது. அப்போது அந்த சோசலிச நாட்டிலேயே அந்த அரசு முதலாளித்துவம் எப்படி அதிகார வர்க்க முதலாளித்துவமோ அந்த வடிவம் பயிற்சி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போது சோசலிச சமூக கட்டமைப்பில் ஒரு அரசினுடைய தலையீடை படிப்படியாக குறைத்து கொண்டு வரணுமே தவிர, அதை சார்ந்து சோசலிசம் கட்டுவதே, சோசலிசம் என்று சொல்வதே தவறு. சோசலிசம் என்பது சொல்வதே தவறு. அது படிப்படியாக, அதாவது பொதுவான நிர்வாகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தொழில்துறை, விவசாயத்துறை மற்ற அனைத்து துறைகளையும் அந்த மக்கள் கமிட்டிகள், அதாவது தொழிலாளர் கமிட்டிகள், விவசாய கமிட்டிகள், வேறு குடிமை சமூகங்கள், இப்படி இந்த கமிட்டிகள் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டதாக மாற்றப்படும். அதுவும் மாவோ சொல்கிறபடி தெளிவாக கம்யூன்களாக மாற்றப்பட்டாங்க. கம்யூன்களாக மாற்றி பரவலாக்கணும். டீசென்ட்ரல் பரவலாக்க அதிகாரம் வந்து கம்யூன்கள் எல்லாத்தையும் தீர்மானிச்சிக்கணும். அங்கே வந்து ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படுவது, ஜனநாயகபூர்வமாக விவாதிக்கப்படுவது, வாக்கெடுப்புகள் மூலம் வந்து தீர்மானிப்பது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளே அது வந்துச்சு இல்லை, 2 முறை வாக்கெடுப்பு விடவும். இப்போ எங்கள் கட்சியில் கூட நாங்கள் 2 முறை வாக்கெடுப்பு தான் கோர்றோம். பொது வாக்கெடுப்பே 2 முறைன்னு கோர்றோம். நாங்கள் குடியரசு கூட்டரசுன்னு சொல்கிறதுல கூட
குடியரசாக நாங்கள் வந்து இப்போ கூட்டரசில் சேரணுமா வேணாமான்றது 2 முறை வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறோம். பொது வாக்கெடுப்பு 2 முறை மக்கள் வந்து இறுதிப்படுத்தணும். ஒரு வாட்டி உறுதிப்படுத்தணும், அடுத்து இறுதிப்படுத்தணும். அப்போ 2 வாக்கெடுப்புகள் நடத்துது. இது போன்ற ஒரு ஜனநாயக வளர்ந்த ஜனநாயக முறைகள் மூலமாக எல்லாமே தீர்மானிக்கப்படணும். அதுதான் வந்து சரியான சோசலிசத்தை நோக்கி நகரக்கூடிய சோசலிச கட்டமைப்பை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனுடைய சாராம்சம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் கட்டப்படலை, அதுக்கு மாறாக கட்சி சர்வாதிகாரம் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பாட்டாளி வர்க்க கமிட்டிகள், புரட்சிகர கமிட்டிகள், நிர்வாக கமிட்டிகளுக்கு பதிலாக அரசு துறை, அரசு பொதுத்துறை அங்கு வந்து முன்னுக்கு வந்து நின்றது. இது ரெண்டுமே தவறானது. இது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை உருவாக்குவதற்கு இது ரெண்டுமே தடையாக இருந்ததுன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது காரணம் அப்படின்னு நான் சொன்ன விஷயம் வந்து இன்னும் கூட தெளிவாக ஆழமாக புரிந்து கொள்ளப்படல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூட அது விரிவாக நான் விளக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ சுலபமாக புரிஞ்சு கொள்ள முடியாது. அதாவது அகநிலை பாத்திரம் பலவீனமாக இருந்தது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அகநிலை பாத்திரம் பலவீனமாக இருந்ததுக்கு முக்கியமான காரணமாக இதை ஒட்டிய காரணம், அகநிலை பாத்திரம் பலவீனமாக இருந்ததுன்றது ஒரு காரணம். இதுக்கு வந்து ஏன்னு சொன்னால் புறநிலையில் இந்த கட்டமைப்பு, இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு, அரசு அதிகார கட்டமைப்பு இயற்கையாக இல்லாமல் அவருடைய நிர்வாகத்துக்காக கட்டப்பட்டது. பல்வேறு சமூகங்களை கொண்டதான ஒரு சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த இதை வந்து இந்த பொது எதிரிக்கு எதிராக ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை உருவாக்கி அதற்கான ஒரு திட்டத்துக்கான ஆய்வு, அப்புறம் திட்டம், புரட்சியினுடைய கட்டம், மூலவுத்தி செயல்வத்தை உருவாக்குவது என்பது கடினமானதாக இருந்தது அப்படின்றது தான் அதனுடைய இது வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்போ உண்மையில் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இதை அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிற அந்த அகநிலை பாத்திரத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அகநிலை பாத்திரன்றது ஒரு சமூகத்தினுடைய முன்னோக்கிய சக்திகளுடைய பாத்திரம் தான் அது. அப்போது அந்த முன்னோக்கிய சக்திகள்னு சொல்லும்போது அறிவுஜீவிகள், கட்சி, அப்புறம் எப்படி வந்து மக்கள் திரளை வந்து திரட்டுறதுக்கான தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முன்னோடி சக்திகள், இந்த 3 பேருடைய பாத்திரன்றது என்னன்றது தான் வந்து அகநிலை பாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு கான்சியஸாக பிரக்ஞைபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இது உதாரணத்துக்கு நாம் எடுத்துப்போமே, இப்போ மார்க்ஸ் இருக்கார். மார்க்ஸ் வந்து மார்க்சியத்தை கண்டுபிடிப்பதற்கான சமூக சூழல்கள் அப்படின்னே ஒரு இது வந்து ஆய்வு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மார்க்சியத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆய்வு பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செல்களை பற்றிய கண்டுபிடிப்பு, டார்வினுடைய கோட்பாடு, ஆற்றல் மாறா கோட்பாடு, இது 3 ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அறிவியலை, சிந்தனை தடத்தை ஒரு பண்பு ரீதியாக பாய்ச்சலை கொடுக்குது. அது அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்தில் இவை கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து அறிவு ரீதியாக அறிவுத்துறையினருக்கு மிகப்பெரிய பாய்ச்சலை கொடுக்குது. அப்போ மார்க்ஸு, எங்கல்ஸ் போன்றவங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. அப்போ அது மட்டும் இல்லாமல் மார்க்ஸ் வரலாற்று பொருள் முதல்வாதத்தையும் இயங்கியல் பொருள் முதல்வாதத்தையும் உருவாக்குவதற்கு ஏற்கனவே அந்த சமூகத்தில் எகலால் இயங்கியலும் ஃபயர்பக்கால் பொருள் முதல்வாதமும் அங்கே இருந்தது. ஆனால் அவர்களோட ஒட்டி இருந்த இவருக்கு கருத்து முதல்வாதமும் அவருக்கு இருந்த எந்திரவியல் இதுவும் வந்து தான் சிக்கல். அப்போ அதிலிருந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு
அவர் இயக்கவியல் பொறுப்புணர்வாதத்தையும் வரலாற்று பொறுப்புணர்வாதத்தையும் உருவாக்குறார், அந்த தத்துவத்தை உருவாக்குறார். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த புறநிலையில் அந்த அறிவுஜீவிகளுடைய பாத்திரம், கண்டுபிடிப்புகள், அந்த அறிவு ரீதியான ஆய்வுகள், அந்த வளர்ச்சிகள் வந்து ரொம்ப அவசியம். அதே போல் அரசியல் பொருளாதாரத்தை அவர் வந்து வரையறுப்பதற்கு ரெக்கார்டாகவும் ஆடல் சுமித்தும் முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறாங்க. உடைப்பு பற்றியும் அவர் வர்க்கங்களுடைய பாத்திரத்தை பற்றியும் அவர்களுடைய கண்டுபிடிப்பை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மார்க்ஸை வந்து தள்ளுது, உந்துது. அதே போல் தான் புரியவுடைய கற்பனாவாத சோசலிசம் அவர் ஒரு விஞ்ஞான சோசலிசத்தை உருவாக்குவதற்கான இதை வந்து அடிப்படையை கொடுக்குது. இது போல் பல பேரை பார்க்கலாம். நம்ம லெனினுக்கு வந்து ஏகாதிபத்தியத்தை பற்றி இருக்குது ஒரு முதலாளித்தாரியர்கிட்ட தான் எடுக்கிறார். அப்போ ஐன்ஸ்டீன்கிட்ட எடுக்கிறாங்க. அப்போ இது போன்ற வெளியில் வரக்கூடிய அந்த சமூகத்தை பற்றிய விஷயங்கள் வந்து ரொம்ப அவசியம். அது போன்ற ஒரு இது இந்தியாவில் வந்து அப்போ நடக்கலை. ஒரே ஒரு இது மட்டும் நடக்குது. அது என்னன்னு சொன்னால், டிடி கோசாம்பி அவர் வந்து இங்கே வெளியிடாமல் அவர் லண்டனில் தான் வெளியிடுறாரு அவர் ஆய்வுகளை. அப்பயே வந்து சாதியப்பட்ட கருத்துக்களெல்லாம் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் புதியதாக இந்த ஏற்கனவே வழக்கமாக சொல்லி கொண்டு வரக்கூடிய அடிமை சமூகம், நிலவுடைமை சமூகம் அப்படிலாம் இல்லாமல் இந்திய துணைக்கண்டத்துக்கே ஒரு உரித்தாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக தான் பார்க்குறாரு. அவர் ஒட்டுமொத்தம் பெரிய ஆய்வு பண்ணல, ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் ஆய்வு பண்ணுறாரு, வடக்கில் மட்டும்தான் ஆய்வு பண்ணுறாரு. அந்த ஆய்வில் வந்து கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேலிருந்து நிலவுடைமை கீழிருந்து நிலவுடைமை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மேலிருந்து நிலவுடைமை கீழிருந்து நிலவுடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப மிக முக்கியமானது. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விஷயங்களை கணக்கில் எடுக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக திட்டுறாரு. அதிகாரப்பூர்வ மார்க்சிஸ்டுகள், அதிகாரப்பூர்வ கம்யூனிஸ்டுகள் சொல்லிலாம் கடுமையாக திட்டுறாரு. இவங்க டினோசர் காலத்தில் வாழறாங்க அப்படின்லாம் சொல்கிறார். கடுமையாக வந்து கடுப்பேற்றும் கட்டுரைகள்லாம் ஒன்று இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. அப்போ கடுமையாக வந்து தாக்குதல் தொடுகிறார். அப்போ இவங்க என்ன உண்மையிலே என்னன்னா, இந்தியாவில் உண்மையான அந்த சாராம்சமாக மார்க்சியம் சொல்லக்கூடிய அந்த சாராம்சமான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலே உருவாக்கப்படல. அதான் உண்மை. ஏன்னா இவங்களே அங்கே உருவாக்குறாங்க, இவங்க 2 இடத்துல உருவாக்குறாங்க, துண்டு துண்டாக இருக்கிறாங்க, இவங்களோட ஒருங்கிணைப்பு பிரச்சனை. அப்புறம் வந்து தொழிலாளர் விவசாய கட்சி கட்ட சொல்கிறாங்க, தொழிலாளர் விவசாய கட்சி கட்டுறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அதை கம்யூனிஸ்ட் கட்சியாக மாற்றுறாங்க. அப்போது ஒரு ஒருங்கிணைப்பு, அதுக்கான திட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திட்டம் எல்லாமே செயல்படுறாங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி தன்னை கட்டி அமைச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுது. உண்மையிலே 47க்கு பிறகு அதுவும் அந்த தடைக்கு அப்புறம் அந்த தேர்தல் அதை ஒட்டி தான் வந்து அவங்க வந்து சொல்லலாம். ஏன்னா அப்போயே வந்து நான் போன வாட்டி இதில் சொல்கிறேன், திட்டம் போய் ரஷ்யாவில் தயாரிக்க போகிறாங்க, அங்கேருந்து தயாரிச்சுட்டு வராங்க. அவங்க நீங்கள் தான் தயாரிக்கணும்னு சொல்லிடுறாங்க. சரி, நீங்கள் உட்காந்து 4 பேர் தயாரிச்சுட்டு வராங்க. தயாரிச்சுட்டு வந்து கூட அது நடைமுறைக்கு போகல. அப்போ கட்சி பிளவுபட்ட பிறகு தான், சிபிஐ சிபிஎம்மாக பிளவுபட்ட பிறகு தான் 2 பேரும் தெளிவாக திட்டங்களை வைக்கிறாங்க. அது வரைக்கும் திட்டம் கூட கிடையாது. அப்போது அன்றைக்கி இருக்கிற ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற இடைக்கட்டம், அந்த இடைக்கட்டத்தின் மூலமாக மக்களை வந்து முழுக்க அணி திரட்டுறாங்க. அந்த ஒரு மக்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பை வந்து அவங்க முழுக்க அந்த நடைமுறை சார்ந்து தான் போகிறாங்க. அப்படி தான் பல விஷயங்கள், அதை ஒட்டி நிறைய விவாதங்களை தங்களுக்குள்ளே வந்து நடத்துகிறாங்க. அப்போ அவங்க இயல்பாக வந்து கிராமங்களுக்கு சென்ற பகுதிகளில் அது அங்கே அரைநிலையுடைமை நிலவுறதுனால, இன்றைக்கும் அரைநிலையுடைமை நிலவுறதுனால, அந்த அரைநிலையுடைமை பகுதிகளில்
அவங்க சிறப்பான செயல்பாடுகள் போன பகுதிகளில் செய்கிறாங்க. இவங்களான திட்டம் கிடையாது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியை போல் சமூகத்தை ஆய்வு செஞ்சு ஒரு திட்டத்தை வந்து வைக்க முடியல. ஏன்னா ஒரே சமூகமாக இல்லை. இது நிறைய குழப்பங்கள் இருக்குது. சிங்காளவர் தான் பொதுவாக வைக்கிறார். சிங்காளவர் சாதி மதம் வர்க்கம் இதை ஒழிக்கிறது தான் நம்ம கொள்கைன்னு பொதுவாக அவர் 20களிலே வைக்கிறார். அப்போ இந்த குழப்பங்கள் இவர்களை தெளிவான ஒரு முடிவுக்கு முன்னாடி எடுக்க வரல. ஆனால் அதனால் பேர் தடுக்கிறாங்க. என்ன பேர் தடுக்கிறாங்க? சீன பாதை தெலுங்கானா அனுபவத்திலேருந்து சீன பாதை நமது பாதைன்னு இவர் சொல்கிறார். சுந்தரையா பின்னாடி ரணதேவா 50களை ஒட்டி அவர் எழுச்சி வகை பொறித்து சோவியத்தினுடைய பாதைன்னு சொல்கிறார். இப்படி பெருத்தெடுக்கிற தன்மை தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஆய்வு பண்ணி ஒரு விஷயங்களை முழுமையாக வந்து அவங்களால பண்ண முடியல. இது கூட அந்த அளவுக்கு இல்லை. அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த கட்சிகள் மக்களை திரட்டி பல விஷயங்களை சாதிக்கிறாங்க. அது வந்து முக்கியமானது. அதாவது இடைக்கட்டமான பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போரில் மிகப்பெரிய பாத்திரத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆற்றுறாங்க. காங்கிரஸை விட மிகப்பெரிய பாத்திரத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆற்றுறாங்க. அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, கடைசியாக அந்த பாசிச எதிர்ப்பு முன்னணியை தவறாக புரிந்து கொண்டு எந்த நிபந்தனையும் அற்று பிரிட்டிஷுக்கு வாளாக போனது தான் அவங்க தலைமை பாத்திரத்தை கைவிட்டது. இல்லை என்றால் இவங்க காந்தியை போட்டு ஒத்துழைமைக்கும், அதாவது நிபந்தனையுடன் இவர்கள் நிபந்தனை வச்சு இந்த நிபந்தனையை ஏற்றுக்கிட்டால் நான் வந்து உங்களை பிரிட்டிஷை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவங்க தலைமையை வந்து மேல் வைக்கியிருப்பாங்க. அதாவது விடுதலை கொடுக்கணும், அப்புறம் பல சாதி ஒழிப்பு, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த பண்ணையாளர்களுடைய கொடுமைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிபந்தனைகளாக வச்சு இப்போ இவர் கூட்டரசாங்கத்தில் வந்து இவர் நிபந்தனைகளாக வைக்கிறார்ல, குறிப்பான திட்டத்தில் நம்ம மாவை வைக்கிறார்ல, அதுபோல் வச்சு அவங்க வந்து ஒரு குறிப்பான திட்டத்தின் அடிப்படையில் அது ஒரு இடைக்கட்டம், அந்த இடைக்கட்டத்துக்கான ஒரு குறிப்பான திட்டத்தை அவங்க வச்சு பண்ணியிருந்தால் தலைமை பாத்திரத்தை எடுத்துருக்கலாம். அது போச்சு, அது தவற விடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இவங்க உருவான பிறகு அதுக்கப்புறம் வந்து முழுக்க ஒரு நாடாளுமன்றம் அதில் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்களை கூட செய்ய மாட்டாங்க. சிபிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் ஜனநாயக முன்னணியை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் மக்கள் ஜனநாயக முன்னணியை இன்றைக்கி வரைக்கும் கட்டலை. ஒவ்வொரு காங்கிரஸ்லையும் தீர்மானத்தை போடுறாங்களே தவிர அந்த மக்கள் ஜனநாயக முன்னணியை கட்டவே மாட்டுறாங்க. அப்புறம் திடீர்னு இடது ஜனநாயக முன்னணி இந்த கட்சிகள் தேர்தலுக்கான கட்சிகளை வச்சு ஆட்சி நடத்துறதுக்காக மாறினாங்க. இப்படி தான் ஒரு திட்டவட்டமான ஒரு இது வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அப்போ அதுக்கப்புறம் வந்த எம்எல்ஏ சில தேசிய கட்சிகள் சாதி குறித்தெல்லாம் சில விஷயங்களை வந்து தெளிவாக எடுக்கிறாங்க. இந்தியான்றது வந்து தேசியர்களுடைய சிறைக்கூடம் அப்படின்ற நிலைப்பாடை அவங்க எடுக்கிறாங்க. அதை ஒட்டி நிறைய போராட்டங்களை ஆதரிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. செஞ்சாலும் அவங்களுடைய அரசியல் வழி தவறான அரசியல் வழி காரணமாக இதுவாகும். அப்படி இருந்தாலும் வந்து 70களில் சில மாற்றங்கள்லாம் வருது. சாரு மஜும்தார் இருக்கும்போது ஆந்திரா தோழர்கள் வந்து சாரஜி மதோட வந்து ஒரு இருவழி போராட்டத்தை நடத்துகிறாங்க. மாஸ் ஆர்கனைசேஷன் கட்டுறதை பற்றி. ஏன்னா மக்கள் திறனமைப்பு கட்டுறதை நிராகரிக்கிறார் சாரு மஜும்தார். அப்போ இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ சாரு மஜும்தாருக்கு கடிதம் எழுதி சாரு மஜும்தாருக்கு தெரிஞ்சு தான் அவங்க வந்து ஏபிசிஎல்சி உருவாக்குறாங்க, விரசம் அதாவது புரட்சிகர எழுத்தாளர் சங்கம் உருவாக்குறாங்க, ஜனநாட்டிய மண்டலி கதருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் வச்சுக்கிட்டு ஜனநாட்டிய மண்டலியும் உருவாக்குறாங்க. இதெல்லாம் அவர் இருக்கும்போதே உருவாக்குறது. அதுக்கப்புறம் முல்லாரெட்டியோடு சேர்ந்து பிடிஎஸ்யூன்னு மாணவர் சங்கம் உருவாக்குறாங்க. அந்த மாணவர் சங்கத்தினுடைய கோரிக்கைனா தாய்மொழி கல்வி, இலவச கல்வி. இதெல்லாம் இந்தியாவிலே முதல்ல தாய்மொழி கல்வி, இலவச கல்வியை வந்து அவங்க தான் வைக்கிறாங்க. எம்எல் கட்சிகள் தான் அங்கங்கே வைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் முற்போக்கு மாணவர் சங்கம் தான் 80ல் வச்சது. ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடியது தான் வச்சது. தாய்மொழி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி அதை தான் இன்றைக்கி சீமானை எடுத்துக்கிட்டு அந்த முழக்கத்தை போட்டுக்கிறார். அப்போ இந்த விஷயங்கள் வந்து படிப்படியான மாற்றங்கள் வந்து சில குறித்த விஷயங்களை நோக்கி
நகர ஆரம்பிக்குது. 77க்கு பிறகு நல்ல ஓப்பனாக நிறைய விஷயங்கள் வெளியில் வந்து முதல் முறையாக சாதிய நில உடைமை என்ற சொல்லாடல்கள் வெளியிலேருந்து வருது. சாதிய நில உடைமை அப்படின்ற சொல்லாடல்கள் வருது. ஆர்எஸ் சர்மானுடைய புதிய ஆய்வுகள் வருது. அப்போ அதை அடுத்த கட்டத்தை நோக்கி அது வந்து நகர ஆரம்பிக்குது. அப்போது மக்களை பெரும்பளவு லட்சக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய சக்திகளை வந்து பீகார்லேயும் ஆந்திராலையும் பெறுறாங்க. தெலுங்கானா பகுதியிலையும் நம்பர்கள் வந்து பெறுறாங்க. பெற்று மிக லட்சக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய பலம் கொண்டவங்களாம் வாழ்கிறாங்க. அப்போ அதை ஒட்டி நிறைய கருத்தாக்கங்கள் கருத்தியல்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. அதில் முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்னபடி அப்போவே 80லேயே ஆய்வு செஞ்சு முன் வச்சது தான் நம்ம சிஎல்ஐ ராம்நாத் தலைமையில் வச்சது தான் வளர்ச்சி குன்றிய டிஸ்ட்ராக்டட் கேபிட்டலிசம். அப்புறம் வந்து நில உடைமை எச்சங்கள், அதாவது வளர்ச்சி குன்றிய முதலாளித்துவம் நில உடைமை எச்சங்கள்னால் அவங்க ஆய்வை தெளிவாக வந்து வச்சு அவங்க செயல்பாடுகளை தொழிற்சங்கம் சார்ந்த செயல்பாடுகளை அவங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அன்றைக்கே வைக்கிறாங்க. அதே போல் செராப் வந்து சார்பு முதலாளித்தன் வைக்கிறாரு. டிஎன்ஓசியும் அதை தான் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து எஸ்ஓசி வந்து இது முதலாளித்துவ நாடாளுமன்றன்றாங்க, ஜங்கர்பாணி முறைன்றாங்க. ஆனால் வந்து அவங்க முடிவு என்னவாக மாறுதுன்னா நில உடைமை முதன்மை பயன்பாடு, தரகு முதலாளித்துவம் அரைக்காலி அரை உடைமை நாடுன்னு அந்த பழைய இது 70 திட்டமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆய்வு செய்ய வேண்டிய ஆய்வுக்கும் அவங்களுடைய முடிவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகுது. ஆனால் இதை ஒட்டி பல விஷயங்கள் வந்து இந்தியா முழுக்க பல விவாதங்கள் அடுத்த கட்டம் அரசியல் ரீதியான இது வந்து அடுத்த கட்டங்களை நோக்கி நகருது. அப்போது இவங்க இந்த அரை நிலவுடைமைன்ற சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மை இருக்கிறதுனால, ஆனால் அவங்க வந்து நில உடைமை தான் முதன்மை முரண்பாடு சொல்லிவிட்டு அது முழு நில உடைமை மாதிரி செயல்பாடுகளை இவங்க மேற்கொண்டாலும் 80கள் வரை பெரும்பாலும் தென்னிந்தியா முழுக்கவே கிராமங்கள் ஒரு மூலுண்ட சமூகமாக இருந்ததனுடைய விளைவு மிகப்பெரிய மாற்றங்கள், லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவது, அவர்களால் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை வந்து நடத்துவது, நிலங்களை பகிர்ந்தளிப்பது, எதிரிகளை தண்டிப்பது அப்படின்ற செயல்போக்குகள் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துச்சு. சமூகத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் போராட்டாங்களோ, எங்கெங்கெல்லாம் நக்சலைட்டுகள் போனாங்கன்னா அந்த பகுதிகளில் அடுத்த கட்ட 90களுக்கு பிறகு பெரும் வளர்ச்சியை பெற்றாங்க. 70களிலேருந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் 70களிலேருந்து நக்சலைட் அபாயம்னு சொல்லி கருணாநிதி, அதுக்கடுத்தது எம்ஜிஆர் முழுக்க வந்து நக்சலைட் அபாயன்ற பேர்லேயே சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. ஆனால் உண்மையும் கூட அந்த சீர்திருத்தங்கள் கடும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. நமக்கு வந்து பாதிப்பு ஒவ்வொரு மாற்றத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். கிராமங்களில் இந்த மாற்றங்களை தெளிவாக ஒவ்வொரு மாற்றமும் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கும் தெரியும். உண்மையாக படிச்சுட்டு வரக்கூடிய சில அந்த கிராமத்து இளையவர்கள் நம்மளோட தான் சிலர் ஆதரவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. ஆனால் அடுத்து படிச்சுட்டு வரக்கூடிய இளையவர்கள் எவரும் நமக்கு சாதகமாக இல்லை. முதற்கல்வியில் நமக்கு சாதகமாகவும் பின்னாடிக்கு நமக்கு எதிராகவும் கூட மாறினாங்க. ஏன்னா ஒவ்வொரு பயனாளியும் உருவாக்கப்பட்டான். நாம் எதுக்கு இவங்களோட போய் சேர்ந்து நாம் வந்து ஆனால் அவங்களுக்காக போராடுறதை விட நாம் படித்து நாம் முன்னேறுவோம். எதுக்கு வந்து போராடிக்கிட்டு நாம் படித்த இந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தலித்துகள் மத்தியில் ஒரு செக்ஷன் அப்படி உருவாகுது. அதே போல் வந்து பின்னாடி வந்து பிசிகள் பற்றிலையும் ஒரு செக்ஷன் பின்னாடி தான் பிசிகள் பற்றியில் பின்னாடி தான் உருவாகுது. உண்மையிலே இந்த கல்வி வந்து முதல்ல தலித்துகள் தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதிகமாக வந்து கல்வி அறிவில் முன்னேறுறாங்க. அடுத்த கட்டம் தான் இவங்க வந்து வராங்க. பிசி வந்து அடுத்த கட்டம் தான் வராங்க. பல போராட்டங்கள் மண்டல் கமிஷன் அதெல்லாம் மிகப்பெரிய தாக்கங்கள் விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்துது. 80களில் தான் அவங்களுடைய இதுன்னு சொல்லலாம் பிசியினுடைய இது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த கட்ட மாற்றங்கள் தான் கவனத்தில் எடுக்காமல் மிகப்பெரிய மக்களை திரட்டி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளாக மாறிய லிபரேஷனும் மக்களுத்துவ கட்சியும் பின்னாடி நீங்கள் மாவோயிஸ்டாக மாறின அந்த கட்சிகள்
இந்த மாற்றங்களை தன்னதில் கணக்கில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரசியலுடைய மாற்றினார். லிபரேஷன் மாற்றுறாங்க. லிபரேஷன் வந்து இந்திய மக்கள் முன்னணி கட்டுறாங்க. அதுக்கடுத்தது வந்து இதை நோக்கி நகர்றாங்க. ஆனால் சமூகத்தை பற்றிய மதிப்பீடுகள், முதலாளித்தத்தை பற்றிய மதிப்பீடுகள், அதெல்லாம் அவங்க வந்து மாற்றங்களை கொண்டு வரல. அதை பற்றி அவங்க மதிப்பிடவே செய்யலை. அதிகாரத்தில் யார் இருக்கிறது அதை பற்றி கேள்விகள்லாம் இல்லை. இவங்க எல்லாமே வந்து முதன்மை முரண்பாடு நிலவுடைமை தான் வச்சிட்ருக்குறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிக்கலாக மாறுது. அப்போது இந்த 4 அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய எந்திரகதியாக பொருத்துவது, மாறாநிலைவாதம், அணுவாத செயல்பாடுகளிலிருந்து செயல்படுவது அப்படின்னு நான் சொல்லக்கூடியது இந்த 4 அமைப்புகள் தான் முதன்மையாக சொல்கிறோம். மாற்றங்கள் வந்து சின்ன சின்ன அமைப்புகளில் சில மாற்றங்கள் வந்தது. வேறு எம்பர் கட்சிகள், அதாவது CLI போன்ற அமைப்புகள்கிட்ட மாற்றங்கள் வந்தது. ஆனால் இவர்கள்கிட்ட வந்து சமூகத்தை பற்றிய மதிப்பீடில் ஒரு அதனுடைய வளர்ச்சியை பார்க்காத வாதமாக ஒரு வலது சந்தர்ப்பாத வலது பார்வையை, வரலாற்றை பற்றிய அதாவது சமூகத்தின் வளர்ச்சியில் வலது பார்வை அப்படின்னு சொல்கிறாரு மாவு படிப்பை செய்யலை. இவங்களுக்கு ஒரு வலது தன்மை தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இருந்தது அப்படின்றது தான் கருத்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் சமூகத்தினுடைய வளர்ச்சியை இவர்கள் சரியாக மதிப்பீடு செய்யலை. அதில் ஒரு வலது தன்மையே தான் இந்த 4 அமைப்புகள் பெரிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய CPI, CPM, லிபரேஷன், மாவோயிஸ்ட், இன்றைக்கி மாவோயிஸ்ட் இவங்க கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ இதிலிருந்து தான் புரிஞ்சுக்கணும் நாம். அப்போ இந்த அரைநிலையுடைமைன்றதில் இவங்க நிறைய பகுதியளவு மாற்றங்களை சமூகத்தில் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அரைநிலையுடைமைன்றது வந்து சரியாக இருக்குது. அவங்க எந்திரகதியாக எடுத்து பொறுத்தினா கூட இந்த சமூகத்தில் அரைநிலையுடைமை என்பது சரியாக இருக்குது. அப்போ கிராமத்தில் செயல்பட்ட அனைத்து செயல்பாடுகளும் மிக சிறப்பான விளைவுகளை வந்து கொடுக்குது. அங்கே போய் சாதியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. CPIலாம் அங்கே போய் சாதியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே சரியாக செயல்படுறாங்க. ஆனால் அரசியல் நிலைப்பாடு எடுக்க மாட்டுறாங்க. அதே போல் வந்து குறித்த தன்மைகள் நிலைப்பாடுகளை வந்து லிபரேஷனும் மக்கள் வித்த கட்சியும் சரியாகவே எடுக்கிறாங்க, சிறப்பாகவே எடுக்கிறாங்க. 77 தலித் அமைப்பு கட்டுறாரு லிபரேஷன். இவங்க வந்து 80களில் அந்த சாதியை பற்றி அடிக்கட்டுமானன்ற விஷயம் வாதத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட முடிவு வந்திருந்தால் கூட கட்சியினுடைய நெருக்கடி இருக்க பிளவுகள், தொடர்ந்த பிளவுகள், தமிழரசு பிளவு, AMK பிளவுலாம் போய் அதுக்கப்புறம் வந்து கேஎஸும் வந்து உடல்நலம் சரியில்லாமல் 85க்கு பிறகு ஒரு செயலற்ற தன்மைக்கு போய் அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் நினைவில் வந்த பிறகு கூட சில பிரச்சனைகள் பண்ணதுனால அவர் மேலேயும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை வந்து வருது. அப்போது அதுக்கப்புறம் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக மீண்டும் இணைக்கப்படுது. நாங்களாம் தனித்தனியாக தான் செயல்படுறோம். 87 மக்கள் வித்த கட்சி கலைக்கப்பட்டிருது. CC தனித்தனி மாநிலங்கள் தனித்தனியாக தான் செயல்படுறோம் நாங்கள். அப்போ எங்களுடைய நிலைப்பாடுகள், எங்களுடைய இதெல்லாம் நாங்கள் சுதந்திரமாக தான் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் 94 தான் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அடிக்கட்டுமானம், மேல் கட்டுமானத்தில் சாதி இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அப்போ தான் நாங்கள் வந்து முதல் முறையாக ஒரு ML கட்சி ஒரு சாதி ஒழிப்பு சமத்துவ முன்னணி என்ற அமைப்பை ஃபஸ்ட்டு கட்டுறோம். 94, 95 அதனுடைய கன்வென்ஷன் நடக்குது. 96 வெளிப்படையாக பெரியார் திடலில் அதனுடைய மாநாடை நடத்துகிறோம். அதில் தான் முதல் வந்து ஒரு ML கட்சி சாதிய நிலவுடைமை, இந்த நிலவுடைமை சமூகத்தை சாதிய நிலவுடைமை அப்படின்ட்டு குறிப்பிட்டது அப்போ தான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸில் குறித்த தன்மைகளை பற்றி வந்து பெண்கள் அமைப்பு கட்டுறோம். பெண்கள் அமைப்பு நல்ல வளர்ச்சி அடையுது. பெண்கள் அமைப்பு பற்றிய பிரச்சனைகள், பெண்கள் அமைப்பு பற்றிய டாக்குமெண்ட்டு போடுறோம். அது இல்லாமல் ஆணாதிக்கத்தை சீர்செயக்கம் செய்கிறோம். அப்போ ஆணாதிக்கத்தை சீர்செயக்கம் வந்து செஞ்சு கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகள்லேயும் CCலேருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற அனைத்து அமைப்புகளையும் பெண்கள் வந்து வராங்க. அதுக்கு காரணம் நாம் வந்து குடும்ப பற்றின ஒரு கட்டுப்பாட்டு கொள்கை. அது மற்றவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அமைப்பு வந்து வளர்ந்ததுக்கும் இன்றைக்கும் ஒரு கட்டுக்கோப்பாக அமைப்பு இருக்கிறதுக்கும் பெண்களுடைய பங்களிப்புக்கும் அதுதான் காரணம்.
ஒரு 100 பேர் வந்து குழந்தை பெற்றுக்காதனாலலாம் வந்து சமூகம்லாம் வந்து அப்படியே செஞ்சு போயிடாது. அப்போது பெண்கள் வந்து முழுமையாக வந்து செயல்படுத்துறதுக்கு முழுமையாக அரசியல் ஈடுபடக்கூடிய பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி கூட வந்து சும்மா வந்து டிவிங்க போட்டு அலசுறானுங்க. முட்டாள்தனமாக பெண்களை வந்து மூளைச்சலவை செய்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக இழப்பு, இன்றைக்கி மாவோயிஸ்டுகளுடைய இழப்பில் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அதை போட்டு வந்து வந்து கேவலமாக வந்து இது பண்ணிகிட்ருக்கிறானுங்க. ஆனால் உண்மை காரணம் என்ன? பெண்களை மூளை செலவுன்றதில்லை, பெண்களுடைய பாத்திரம் இருக்கணுன்றதுனால, அவங்க குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துலேயும் பங்கு வகிக்கிறாங்க. டெப்டி கமாண்டரு ஆண்னா டெப்டி கமாண்டர் பெண்ணு. இது கட்டாய விதி. மாறி மாறி இருந்தே ஆகணும். அவன் இருக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சீச இயக்கத்தின் மூலம் செய்யப்பட்டது. அதே போல் கட்சி விதிகள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த சில கூமுட்டைங்க ஜனநாயகம்னு பேசுகிறாங்கல்ல, அது வந்து கேலி கூத்து உண்மையிலே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த அமைப்புகளுடைய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியம், அதனுடைய அந்த தொடர்ச்சி என்பது இந்த அமைப்புகளுக்கு இருக்குது. லிபரேஷனுக்கும் இல்லை மக்கள் யுத்த கட்சிக்கு வந்து அதுக்கு வந்து இருக்குது. ஏன்னா மற்ற ஆந்திரா வேறு மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சிபிஎம்லேருந்து கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லீடர்ஷிப்லேருந்து வராங்க. நீண்ட காலம் இருந்தவங்க லீடர்ஷிப்லேருந்து வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லீடர்ஷிப்லேருந்து நீண்ட நாள் கட்சிக்கு தலைமையாக கட்சியை வழிகாட்டும் முக்கியம். இன்னும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க நான் அவ்வளோ வருஷம் இருந்தேன் ஒரு பெருமையாக பேசிக்கிறாங்க. நீ அவ்வளோ வருஷம் என்னவா இருந்த? உன்னுடைய அனுபவம் என்ன? வர்க்க போராட்டத்துக்கு தலைமை தாங்கினியா? அமைப்பு கட்டமைச்சு வழிகாட்டினியா? இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்போ இன்னும் இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கு கிடையாது. ஓரளவு எஸ்ஓசி எங்களுடைய விவாதத்தின் மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு எஸ்ஓசி சில முயற்சிகளை செஞ்சாங்களே தவிர, மற்றபடி எஸ்ஓசிக்கோ மற்ற அமைப்புகள் சொல்லக்கூடிய தலைமலைக்கா, பாஜக இவங்களுக்கெல்லாம் சரியான கட்சி கட்டமைப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க மக்கள்கிட்டையும் கிடையாது, மிகப்பெரிய அமைப்புகளும் கிடையாது. ஏன்னா இவங்களும் ஆயிரக்கணக்கான கட்சி உறுப்பினர்களே ஆயிரக்கணக்கான கட்சி உறுப்பினர்கள், மக்கள் திரள் அமைப்புகள், லட்சக்கணக்கில் வந்து மக்களை திரட்டக்கூடிய இது வந்து இவங்களுக்கு இருந்தது. இந்த 4 அமைப்புகளுக்கும் இருந்தது. இந்த 2 அமைப்புகளுக்கும் இன்னும் கூட இருந்தது. இன்றைக்கி வந்து மாவோயிஸ்ட் வந்து ஒரு இதை வந்து நோக்கி தேக்கத்தை நோக்கி போகிறாங்க அவங்களுடைய இதற்காக. அப்போ இதிலேருந்து தான் பார்க்கணும். அப்போ இந்த அமைப்புகளில் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை நாங்கள் வளர்த்தெடுத்தோம்னு சொன்னால், நானே உருவாக்குறது கட்சிக்குள்ளே யாருக்குன்னா மாறுபட்ட கருத்து உருவாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு உடனடியாக இடம் ஏற்பாடு பண்ணி, அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஏற்பாடு பண்ணி, அவங்க எழுதுவதற்கோ இது பண்ணுறதுக்கோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதை கொடுக்க சொல்லி கொடுத்துருவோம். அப்போ இங்கே அரசியல் மாறுபாடுலாம் சொல்லிட்டு இங்கே யாரும் ஓட முடியாது. அந்த வழிமுறையை ஏற்படுத்தி வச்சுருந்தோம். ஒன்று. அது இல்லாமல் குறைந்தபட்சம் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனைகளையும் கீழிருந்து தொகுத்து அதை தலைமையிலேருந்து எழுதி அதுக்கப்புறம் கீழிருந்து விவாதித்து மேலே இறுதியாக முடிவு செய்யும். பிளீனத்தில் முடிவு செய்யும். 4 அல்லது 5 வருஷத்தில் மாநாடு வரும். இதுக்குள்ளே 2 அல்லது 3 பிளீனங்களும் ஸ்பெஷல் மீட்டிங்கும் நடக்கும். அப்போ தொடர்ச்சியாக அணிகளை சந்திப்பதுன்னு தமிழ்நாட்டில் இந்த முறையை நாங்கள் உருவாக்கினோம். இது பின்னாடி 95 பின்னாடி மக்கள் யுத்த கட்சி நாங்கள் ஒன்றாக வந்து ஒரு தலைமை கீழே செயல்பட ஆரம்பித்த பிறகு கட்சியின் விதிகளிலே அது கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2 அதாவது என்ன விதினா, 2 மாநாட்டுக்கு இடையில் குறைந்தபட்சம் 2 பிளீனங்கள் நடத்தப்படணும். இந்த பிளீனங்கள் நடத்தப்படணுன்றது என்னென்னா, பிஓஆர் துவக்கப்படும். பிஓஆர்னால் அரசியல் அமைப்பு மீளாய்வு. இந்த அரசியல் அமைப்பு மீளாய்வில் என்னென்ன இருக்குன்னா, 4 தலைப்புகள் முக்கியமாக இருக்கும். ஒன்று, அரசியல் விஷயங்களில் என்னென்ன திட்டமிடப்பட்டது, என்னென்ன
சிக்கல்கள், சரி தவறுகள், அமைப்பில் என்ன அமைப்பு கட்டப்பட்டது அதனுடைய சரி தவறுகள், அப்புறம் பிரச்சாரங்கள், போராட்டங்கள், இதில் என்னென்ன சிக்கல்கள், இந்த 4ம் வந்து துவக்கப்படும். இதுதான் மீளாய்வு. அதுக்கப்புறம் இலக்கை அடைவதில் இருக்கக்கூடிய தடைகள், இதெல்லாம் வந்து அதில் வந்து மீளாய்வு செய்யப்படும். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அரசியலமைப்பு மீளாய்வு செய்யப்படும். இது மட்டும் இல்லை, கமிட்டிகள் கூட எப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியாது, இன்றைக்கி வந்து பாளையக்கார அமைப்புகள், நூற்றுக்கணக்கான பாளையக்கார அமைப்புகள் இருக்குது, எப்படி செயல்பட்டதுன்னே கூட தெரியாது இவங்களுக்கெல்லாம். அதாவது வேலை திட்டம்னு ஒன்று இருக்குது, வேலை அறிக்கைன்ட்டு. வேலை அறிக்கை பற்றி சிலர் பயங்கரமாக பேசுகிறாங்க, என்னன்னே தெரியாமல் பேசுகிறாங்க, வேலை அறிக்கை வைக்கல அப்படி இப்படின்ட்டு. அது வேலை அறிக்கை அப்படின்றதுனா அது வந்து ஒரு மாதிரியை வந்து நான் தான் முன் வச்சேன். அது எப்படி இருக்கும்னு சொன்னால், மேல்மட்ட குழு தீர்மானம், சம்பந்தப்பட்ட குழு தீர்மானம், கீழ்மட்ட குழு தீர்மானம் இருக்கும். இந்த 3 தீர்மானங்களையும் என்னென்ன தீர்மானங்கள், நாம் என்னென்ன செஞ்சோம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை வந்து நாம் வந்து ரிப்போர்ட்டாக அறிக்கையாக எழுதி வைக்கணும். அறிக்கையாக எழுதி நீங்கள் வச்சிடணும், கமிட்டியில் வந்து வைக்கணும். அது எந்த அடிப்படையில் இருக்குன்னா, இதே போல் தான் அரசியல் அமைப்பு, பிரச்சாரம், நடைமுறை, இந்த 4 விஷயங்களாக வந்து அது வந்து இருக்கும். 4 விஷயங்களும் என்னென்ன நடந்தது அப்படின்றத வந்து மேலாய்வாக அது வந்து அங்கே வந்து வைக்கப்படணும். அதுக்கு அதே போல் பத்திரிகைகள்லாம் வந்து பத்திரிகைகள் எப்படி துவக்கப்பட்டிருக்குன்னா, மக்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்து, அப்புறம் அணிகளுடைய கருத்து, 3 வகையாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா கருத்து கேட்டாலும் அவங்க கருத்தை மக்கள் கருத்தாக பேசுவாங்க முதல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இப்படி மாற்றணும், மக்கள் கருத்துன்னா, உங்கள் கருத்துன்னா, அணிகள் கருத்துன்னா, இப்படி தான் பத்திரிகைகளை பற்றிய கட்டுரைகளை பற்றிய கருத்துக்கள் கூட அதில் வந்து அவங்க வேலை அறிக்கையில் கொடுக்கணும். அப்புறம் நிதி கணக்கு, வரவு செலவு, அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கமிட்டினா என்ன கணக்குன்னா, ஒவ்வொரு கமிட்டிக்கும் இத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட்டணும்னு சொல்லிட்டு விதியின் அடிப்படையில் தீர்மானிச்சிடணும். இப்போ வந்து மாநில குழுனா 6 மாதம் அப்படின்னு சொன்னால், மாநில குழு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூடும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூடும்போது செக்ரட்டரி 6 மாதத்துக்கான வேலையை வச்சிடணும். அடுத்த மாதம் எப்போ கூட போகிறோமோ அது வரைக்கும் வேலை திட்டத்தை வச்சிடணும். என்ன எப்பப்போ எந்தெந்த வேலை செய்ய போகிறோன்னா 6 மாதத்துக்கான வேலையை அங்கே வைக்கணும். அந்த வேலை திட்டத்தை பார்த்து மற்ற உறுப்பினர்கள் அதுக்கேற்ப தங்களுடைய வேலை திட்டத்தை வைக்கணும். அது அடுத்த கமிட்டி, அது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு இருக்குன்னா அது 4 மாதத்துக்கான வேலை. இப்படி கீழே கடைசியாக இருக்கக்கூடிய செல்லு வந்து 1.5 மாதம் வேலை திட்டத்தை, 1 மாதம் 1.5 மாதம் வேலை திட்டத்தை வைக்கணும். ஃபஸ்ட்டு செக்ரட்டரி வைக்கணும். மற்றபடி இப்படி இந்த வேலை திட்டங்கள் இருக்கும். அது இல்லாமல் டெய்லி வேலை திட்டம் அப்படின்னு இருக்கும். தினமும் என்னென்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆர்கனைஸ் வேலை, போராட்ட வேலை, இந்த வேலைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். அதில் படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு அந்த டெய்லி வேலை திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கும். இப்படி தான் வேலை அறிக்கைன்றது. இதுதான் வேலை அறிக்கை. இந்த வேலை அறிக்கை ஒரு இது போல் இருக்கக்கூடிய பரந்த மக்களை கொண்ட, செயல்பாடுகளை கொண்ட, அதிக முன்னேற ஊழியர்களை கொண்ட ஒரு நல்ல முறைப்படுத்தப்பட்ட கமிட்டிகளில் மட்டும்தான் வைக்க முடியும். அதனால் அங்கே வச்சது, அது செயல்படுத்துது, சிறப்பாக செயல்பட்டது. 100% சக்ஸஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக எப்போவுமே டார்கெட் வைப்போம். ஒரு திட்டமிட்டால் ஒரு 100% அடையணும். 100% திட்டமிட்டு செயலாக்கணும். இவ்வளோ பேரை திரட்டணும், இவ்வளோ நோட்டீஸை கொடுத்தோம், இவ்வளோ பேரை வந்து இது பண்ணோம், இதெல்லாம் வந்து அந்த டார்கெட்டில் வந்து ரீச் ஆகும். அதாவது ஒரு முதலாளித்த முறையிலான வேலைப்பாணி. அதான் லெனின் சொல்லுவார் இல்லையா, மார்ஷல் போல் வந்து நம்ம வந்து வேலை திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த முறையில் வந்து இருக்கும். இதுதான் அதுக்கான விஷயங்கள். அதே போல் அரசியல் ரீதியான விவாதங்கள் எப்படி நடந்தது 92 ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துட்டாங்க. புதுசாக எல்லாமே ஆய்வு பண்ண எல்லா ஆவணங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து படிக்க சொல்லிட்டாங்க. சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கான இது வந்து எல்லா மாநிலங்களும் நடந்தது. எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிக நாட்கள் இருக்கும். உயர் மாநில குழு, அதுக்கு அடுத்த சக்திகள்னு சொன்னால் அது ஒரு 15 நாள், 1 மாதம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு விவாதிக்கிறது இருக்கும். கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கும். கீழ்மட்டத்தில் இப்போ ஸ்குவாட்லாம் கட்டியிருந்தோம்.
ஸ்குவாட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்க எப்படி இது முன்னேற முடியாங்களோ அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், வந்துட்டு 15 நாள் படிப்பாங்க. கிளாஸஸ்ஸு அதெல்லாம் நடக்காது. 15 நாள் படிப்பாங்க. படித்த பிறகு விவாதம் நடக்கும். அந்த படிக்கிறதுல பல முறைகள் வந்து இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து தனி வாசிப்பு, இவ்வளோ நேரம் கூட்டு வாசிப்பு, அப்புறம் மாலைகளில் வந்து விவாதங்கள். இப்படி அது வந்து ஒரு சில முறைகளை வந்து அதாவது ஒரே மாதிரி சலிப்பூட்டக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்காது. அப்புறம் வந்து வகுப்பு. அந்த தொடர்ந்து ஒரு 15 நாள் அவங்க வந்து படித்து முடித்தோன்னே அந்த இது வந்து இருக்கும். அது இல்லாமல் அப்பப்போ கல்வி இயக்கம், சீர்செய் இயக்கம், ஒவ்வொரு மாநாட்டை ஒட்டி மாநாட்டுக்குள்ளே முக்கியமான பிரச்சனைகள் இருந்தால் அதை ஒட்டி நடக்கும். இதுதான் வந்து அப்போ உருவாக்கப்பட்ட முறைகள், ஜனநாயக முறைகள், அமைப்பு முறைகள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் விவாதங்களுக்கு கூட சில விஷயங்களை வந்து உருவாக்கணும். அதாவது கீழேருந்து போகிறது, அதாவது கீழேருந்து வாய்ச்சி மாநாட்டில் வந்து தீர்மானம் போகிறது, பிஓஆரத்தை விட மையக்குழுனுடைய ஆவணங்கள், அது கட்சியினுடைய ஆவணங்கள் மேல்மட்டம் வரைக்கும் போகும். எப்படி இருக்குன்னு சொன்னால், எத்தனை உறுப்பினர்கள் வந்து எத்தனை டெலிகேட்ஸ்ன்ட்டு இதை தீர்மானிப்பாங்க. அப்புறம் எவ்வளோ 1000 கட்சி உறுப்பினர்கள் இருந்ததை பார்ப்பாங்க. அப்போது இப்போ நம்ம வந்து நடத்தக்கூடிய இடத்துல பாதுகாப்புக்கு ஏற்ப ஒரு 55 பேர் தான் இருக்க முடியும், இல்லை 75 பேர் இருக்கலாம், இல்லை 100 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆவரேஜை வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு தீர்மானிப்பாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு தீர்மானித்த பிறகு, இப்போ 75 பேர், உதாரணத்துக்கு சொல்கிறேன், 75 பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து 75 கட்சி உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அப்போ ஒரு இடத்துல வந்து 750 கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாநிலத்தில் அவங்க வந்து 10 பேர் வருவாங்க. 10 பேர் வருவாங்க. ஒரு 75 பேர் மட்டும் இருக்கிற மாநிலத்தில் ஒரு ஆள் மட்டும் வருவார். இப்படி தான் இந்த கட்சி உறுப்பினர்கள் அடிப்படையிலான பிரதிநிதித்துவம். இதுதான் வந்து சீனாவுடைய இதிலேருந்து தான் அந்த அனைத்து விஷயங்களையும் வந்து நாம் வந்து கையாண்டோம். அது மட்டும் இல்லாமல் சில இந்த விவாத முறைகள் அதெல்லாம் வந்து நிறைய முறைப்படுத்தாச்சு. 95லே வந்து முறைப்படுத்தணும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதல்ல விவாதங்களை கருத்தை வைக்கிறது, அதன் மீது வந்து விமர்சன உரை, அதுக்கப்புறம் விளக்க உரை அப்படின்ற ஒரு 3 சுற்றுகள் வந்து நடக்கும். 3 சுற்றுகள் நடந்து இது டைம் எடுத்து தான் பண்ணுவோம்ப்பா. சிறப்பு மாநாடாக இருக்கட்டும், காங்கிரஸில் ஆகட்டும் 15 நாள் 20 நாள் அப்படின்னு நடக்கும். அப்போ அதுக்கேற்ற முழுமையான விவாதங்கள் வந்து முழுக்க நடக்கும். சில நைட்டு 1 மணிக்கு மேலே கூட போகும். திட்டமிட்ட டைமை விட 1 2 கூட போகும். ஆனால் முழுமையான விவாதங்கள் கரெக்டாக எல்லாருக்கும் இது நடக்கக்கூடிய அளவுக்கு போகும். கடைசியில் அதுக்கு நிறைய புரோட்டோக்கால்லாம் வந்து நாங்கள் தீர்மானித்தோம். புரோட்டோக்கால்னால் 1 இயருக்கு முன்னாடியே மாநாடுகளை முடிச்சிடுறது. காங்கிரஸுக்கு 1 இயருக்கு முன்னாடியே முடிச்சுட்டு அந்த எல்லா மாநிலத்தினுடைய முன்வைப்புகளையும் எல்லாருக்கும் வந்து இது பண்ணி கொடுக்குறது. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தாமதமானதுனால 9வது பேராயத்தில் சிலர்லாம் முடிவெடுக்க முடியல. நாங்கள் வச்ச சில விஷயங்களை அவங்களால முடிவெடுக்க முடியல. அவங்க வெளிப்படையாக சொன்னாங்க, என்னால் முடிவெடுக்க முடியல, ஏன்னா இதை பற்றி நாங்கள் ஆழமாக படிக்கலை, ஆழமாக விவாதிக்கலை. அப்போ நாங்கள் விவாதிச்சுட்டு தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாங்கள் சில முறை இதை வந்து உருவாக்கணும். புரோட்டோக்கால்ட்டு 1 இயருக்கு முன்னாடியே எல்லா மாநில மாநாடு முடிஞ்சு 1 இயருக்கு பிறகு தான் பேராயம் நடத்தணும். எல்லா மாநிலங்களுடைய தீர்மானங்களையும் முன்வைப்புகளையும் மாற்று கருத்துக்களையும் அனுப்பிடணும் அப்படின்றது முடிவு பண்ணோம். இதுதான் இந்த முறைகள், ஜனநாயக முறைகள்லாம் அங்கே உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ ஏன் இதுக்கு வந்து சொல்கிறேன்னா, இந்த ஜனநாயகம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இவங்க யாருன்னு சொன்னால் மிகப்பெரிய அமைப்பாக இல்லாமல் ஒரு சிலரை கொண்டவங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளும், சரியான கட்சி கட்டமைப்பு இல்லாத அமைப்புகளும், அப்புறம் இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த பாளையக்கார அமைப்புகள் இருக்கு இல்லையா, இங்கே ஜனநாயகம் இருக்க முடியாது, ஜனநாயக மத்தியத்துவமும் இருக்க முடியாது. ஜனநாயகம் இருக்க முடியாது, ஜனநாயக மத்தியத்துவமும் இருக்க முடியாது. அதுதான் இங்கே சிக்கல். அப்போ இங்கே நடக்கிறது இல்லாமல் தனிநபர் பிரச்சனைகளாக தான் இருக்கும். முழுக்க தனிநபர் பிரச்சனைகளாக தான் இவங்க எல்லாமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த தனிநபர்கள் பிரச்சனையை
ஏன்னா இங்கே அணுகுமுறையே சிக்கலாக தான் இருக்கும். ஒரு ஒரு கட்சி அப்படின்னு ஒரு இது வந்து இருக்கும்போது அது முறைப்படுத்தப்படுறதும், ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் அது ஒரு முறைப்படுத்தப்படுறதுக்கும், ஒரு சிலரை மட்டுமே வச்சுருக்கக்கூடிய அமைப்புகளில் அது இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பெரிய அமைப்புகள் எப்பவுமே செயல்பாட்டில் இருக்கனால பல்வேறு தனிநபர் பிரச்சனைகளும் அங்கே வந்து முன்னுக்கு வராது. அங்கே எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னா அடையாள சிக்கல்கள், அதாவது தங்களால் சரியாக செயல்பட முடியாத நபர்களால் அதிருப்தியாகி அவங்களால பிரச்சனை வரும். ரெண்டாவது என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், நடைமுறைகளில் ஏற்படக்கூடிய போட்டிகள், தன்னபரவாத அந்த விஷயங்கள் வந்து அங்கே சிக்கல்களாக வரும். ஆனால் அவைகள் கூட மிகப்பெரிய அளவில் சிக்கல்களாக வந்து வெடித்து அது வெளியில் போகிறதுன்றது மிக மிக குறைவு. அப்போ ஏன் வெளியில் வந்து அதிலேருந்துலாம் வந்துருக்குறாங்களா, இதில் வந்துருக்கிற நூற்றுக்கணக்கான அமைப்புலேயே அதிலேருந்து தான் வந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சிக்கல் சொன்னால், அது உண்மையிலே அந்த அரசியல் வழி சார்ந்த சிக்கல்கள் தான். அரசியல் வழி சார்ந்த சிக்கல்கள்னு நேரடியாக வச்சுட்டு வந்தவங்க குறைவானவங்க. அவங்க அரசியல் தலைமை அந்த விஷயங்களில் அரசியல் வழியில் திட்டத்தில் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக வந்தவங்க அவங்க வேறு. ஆனால் இதில் தாக்கு பிடிக்க முடியாமல் அதனுடைய தவறின் காரணமாக, அந்த அரசியல் வழியினுடைய தீவிரத்தன்மை தவறின் காரணமாக தாக்கு பிடிக்க முடியாமல் வரவங்களும் கணிசமானவங்க இருக்கிறாங்க. இந்த 2 வகையாகவும் இருக்கிறாங்க. இந்த அமைப்புகளில் வந்து 2 வகையாகவும் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சில அமைப்புகள் சிபிஎஸ்சி மாதிரி வந்து பெரும்பாலும் அரசியல் அது சரியாக வந்து முன்னுக்கு போகலன்ற ஒரு அதிருப்தியின் காரணமாக வந்துடுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த இங்கே இருக்கிற பாளையக்கார அமைப்புகள் இவங்க வந்திருக்கிறது சாதி குழு தன்மையில் தான், தங்களை முதன்மைப்படுத்துது அப்படின்றது தான். இவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கட்சியை விட்டு ஒரு அமைப்பை விட்டு வரோன்னு சொன்னால் திட்டம் சார்ந்த பிரச்சனைகளின் முரண்பாடுகள் இருந்தால் மட்டுமே தனியான அமைப்பை நோக்கி நகரணும். அது தீர்க்கப்பட முடியலன்னு போது தான். இப்போ எனக்கு கூட விவாதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு அளிக்கிறதுன்னு நான் கட்சியெல்லாம் சொல்லலை, கட்சியில் ஜனநாயகம் இல்லை அப்படிலாம் சொல்ல. இங்கு உள்ள தலைமை எங்களை அனுமதிக்காமல் அதை வந்து தடுத்ததுனால தான் நான் வந்து தனியாக வர வேண்டிய அவசியம் வந்ததே தவிர, அவங்க வாய்ப்பு அடிச்சுன்னா திருப்பி இன்னும் போராடித்தான் இருப்பேன். ஏன்னா நான் அமைப்பில் இந்த மாற்று கருத்துக்களோடலாம் போனேன். அதுக்காக மாற்று கருத்துக்களை எப்பயும் குச்சுன்னு அங்கே பேசி எல்லாம் நோண்டி விட்டதுலாம் இல்லை, அங்கே குழுவாலாம் இல்லை. எப்போ விவாதிக்கப்படுமோ அப்போ மட்டுமே நான் விவாதிச்சிருக்கேன் அரசியல் விஷயங்களை. ஏன்னா மற்ற நேரங்களில் அந்த அரசியல் வழியில் மாறுபட்டு கூட நான் முழுமையாக நடைமுறை, என்னை தவிர வேறு யாரும் அந்த அரசியல் வழியை சரியாக இந்த தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தலை. அதனுடைய சரி தவறுகளோடு நான் நடைமுறைப்படுத்துகிறேன். அதுவும் ஒரு வரிபூர்வமாக திட்டத்துடன், அதாவது கட்சி கண்ணோட்டத்தை வகுத்து தமிழ்நாட்டை ஆய்வு செய்து அந்த அரசியல் வழிக்கு பொருத்தமான ஒரு செயல்பாட்டை நான் மேற்கொண்டேன். அதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட அதை சிறப்பாக செய்ய வைக்கிறது தான் எப்பவுமே என்னுடைய அணுகுமுறை. அது வந்து என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே நான் செயல்படுவேன்னு என்றைக்கும் செயல்பட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல், சமூக சூழல் இல்லை அப்படின்றது யதார்த்தமான விஷயம். அப்போ இந்த யதார்த்தமான விஷயத்தை, இந்த முரண்களோடு நாம் வாழ்வதும் முன்னோக்கி நகர்வது என்ற அடிப்படை உண்மை எனக்கு வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து தெளிவாக தெரியும். அதனால் அந்த அணுகுமுறையில் எனக்கு என்றைக்குமே அந்த பிரச்சனை வந்ததில்லை. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து செயல்பட்டுருக்குறோம். இப்பயும் அதிலேருந்து தான் வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் செயல்பட்டுருப்போம். இன்னொன்று, அதுக்கு அடுத்தது ஆய்வு பண்ணுறோம், வரோம், ஆய்வு பண்ணி பார்க்குறோம். எங்களுக்கு வந்து எங்களுடைய முடிவுகளுக்கு ஒத்த அமைப்புகள் இல்லை. அதனால் அது ஒத்த அடிப்படையில் உடன்பாடு உள்ள அமைப்புகள் இருந்தால் நான் கட்டாயம் போய் சேர்ந்துருப்போம். எங்களுக்கு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் ஓரளவு வந்தவங்க வந்து சிஎல்ஐ தான் வந்தாங்க. சிஎல்ஐயை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல்னா, அதுக்கப்புறம் தொடர்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராம்நாத் இறந்துடுறாரு, இன்னும் தொடர்புகள் இல்லை. அதுக்கு இல்லாதது மட்டும் இல்லாமல் அதை தேடி பிடிச்சி அந்த விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பொருளாதார பலம்,
அதுக்கான இதை நோக்கிய இது இல்லை. இப்போ அதனால தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே வச்சுக்கிற திட்டத்தை தெளிவாக செயல்படுத்துகிறோம். அதாவது எதிர்க்கு எதிராக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போராட வைக்கிறது, நாம் ஒரு சித்தாந்த போராட்டத்தை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வது, அது எதிர்க்கு எதிரான போராட்டத்துக்கு ஒரு இடது ஜனநாயக அமைப்பை உருவாக்குவது என்ற முயற்சியை தொடர்ந்து நாங்கள் 15 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். அதில் எந்த வித இதுவும் ஆனால் அதுதான் எங்களுடைய திட்டம். அந்த அடிப்படையில் அது செஞ்சிட்ருக்கிறோம். அப்போ இன்றைக்கி உணர வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, இது போல் சில்லறத்தனமாக அம்மாவை சொல்கிறார், விளையாடக்கூடாதுன்றார், புரட்சியோடு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள், இந்த பாளையக்கார அமைப்புகள் பெரும்பாலும் 50 வயசுலேருந்து கீழே இருக்கக்கூடிய இதில் இருக்கிறவங்க தான் எல்லாமே இந்த தலைமையில் இருக்குது. இவங்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உனக்கு அடிப்படையாக ஒற்றுமை உள்ள அமைப்போடு போய் சேரு, இல்லைன்னா ஆய்வு பண்ணி திட்டங்களை உருவாக்கி யாரோட உடன்பாடோ அவங்களோட போய் சேரு. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டு வரலாற்றை தப்பாக எழுதி கொண்டு இருக்காதீங்க. அரைகுறையாக காப்பி அடிச்சுலாம் திட்டங்களெல்லாம் வைக்காதீங்க. அரைகுறையாக சொந்த ஆய்வு இல்லாமல் அரைகுறையாக காப்பி அடித்து நேர்மை இல்லாமல் நீங்கள் காப்பி அடிக்கிறேன்னா காப்பி அடிக்கிறவங்கள்ட்ட போய் நல்லா விவாதித்து அதனுடைய உண்மைகளை தெரிஞ்சுங்க, அதன் அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களோடய போய் சேரலாம். என்ன பிரச்சனை? அப்போ முதல்ல சேருங்க. முதல்ல அப்படியே தனியாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ கார்முகில் இருக்கிறார். கார்முகில் வச்சு கொஞ்ச நாள்லேயே செயல்பாட்டை நிறுத்திடுறார். செயல்படவே இல்லை. எல்லாம் முரண்பட்டு வராங்க. வரவங்கெல்லாம் என்னையா முரண்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதே கார்முகிலில் தான் இன்னும் வாந்தி எடுக்கிறாங்க. கார்முகிலே ஒரு சூன்யவாதி, எந்த அடிப்படை ஆய்வுகளும் இல்லாத ஒரு நபர் அவர் இது பண்ணதை இவங்க அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க. எதுக்கு வரணும்? முதல்ல உலக வரலாற்றை பாருங்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரஷ்யாவில் சீனாவில் எப்படி பிளவுபட்டதுன்றதை பாருங்கள். எந்த அடிப்படையில் பிளவுபட்டாங்கன்னு பாருங்கள். திட்டத்தில் சிக்கல் இல்லாமல் நீங்கள் பிளவுபட முடியாது. தீவிரமான அரசியல் வழியில் சிக்கல் வந்தாலும் ஒரு திசை விலகல் வருது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அழிஞ்சிடும் அப்படின்ற ஒரு அபாயகரமான நிலை இருந்தால் கூட நீங்கள் வேறு ஒரு அமைப்பாக பிரியலாம். ஆனால் அரசியல் இல்லாமல் கோச்சிக்கிட்டுலாம் என் கருத்தை கேட்கலன்னு சொல்லிடலாம் அமைப்புகளை உருவாக்குவது மிகப்பெரிய தடை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்குது. இந்தியாவில் வேறு எங்கேயும் இந்த நிலைமை இல்லை. ஏன்னா இங்கே பெரிய அமைப்புகள் தனியாக இருக்கிறாங்க. அவங்க மற்ற அமைப்புகள் இங்கே எஸ்ஓசி, டிஎன்ஓசி, இது போன்ற பாஜக, இது போன்ற அமைப்புகளிலிருந்து பிரிஞ்சவங்க, அது இல்லாமல் தமிழ் தேசிய ஈழத்தை ஒட்டி உருவான அமைப்புகள், அப்புறம் தலித்திய அமைப்புகள், அப்புறம் திராவிட இது அப்படின்னு சொல்லிட்டு வந்தக்கூடிய அமைப்பு, இது போல் குறித்த சில இதெல்லாம் இருக்குது. இதை ஒட்டி அமைப்புகள்னு அப்படியே நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்குது. இவங்க எல்லாமே தடையாக இருக்கிறாங்க. ஒன்று தெளிவாக எல்லாம் ஒன்று சேரு, எதிர்க்கு எதிராக போராடுவோம். உனக்கு அடிப்படையாக இருக்கிற யாரோ அவனோட போய் சேரு. அப்படி இல்லையா நீ ஆய்வு பண்ணு. திட்டம் இல்லாமல் எந்த அமைப்புகளும் இருக்கவே கூடாது. அடிப்படை திட்டம் அவசியம். திட்டம் ஆய்வின் அடிப்படையில் தான் இருக்கணும். எங்கே எதனா காப்பி அடிக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நேர்மையாக விவாதித்து தெரிஞ்சுங்க. உடன்பாடு வந்தால் அவங்களோட சேருங்க. இதுதான் செய்ய வேண்டிய விஷயம். அப்படி இல்லாமல் எல்லாரும் ஒரு குழுக்களாகவும் மாற வேண்டிய தேவை இருக்குது. அடிப்படையில் இல்லை, அது இல்லையா, சரி ஒரு குழுவாக மாறு. கட்டாயம் ஒரு குழுவாக எல்லோரும் மாறணும். குழுவாக மாறி விவாதி. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ கருத்தியல் ரீதியான போராட்டங்களுக்கும் அணியமாகும். கருத்தியல் போராட்டத்துக்கு அணிமை ஆகுறதில்லை. யாரும் கருத்தியல் போராட்டத்துக்கு வர தயாரே கிடையாது. சும்மா ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு 4 வரி 5 வரி விவாதிக்க தயாராக இருக்கிறத தவிர மொத்தமாக ஒரு ஆவணப்பூர்வமாக ஆய்வுபூர்வமாக வச்சு விவாதிக்கிறதுக்கு தயார் கிடையாது. இதுவும் கட்டாயம் இது பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி அதான் அந்த ஜனநாயகம் சொன்ன விஷயம் இதுதான். இவங்க ஜனநாயகம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் இது போல் இந்த தனிநபர் பிரச்சனைகளை ஜனநாயகம் இல்லைன்னு எதுக்கு சொல்கிறாங்க?
100 வருஷம் கம்யூனிஸ்ட் பின்னடைவுக்கு இவங்க வந்து இவங்களுக்கான பிரச்சனைகளில் ஜனநாயகம்லாம் பார் அதுதான். அது போல் ஆளுங்களெல்லாம் காட்டுறாங்க, அது போல் ஆளுங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் காரணமாக ஜனநாயகம் இல்லைன்றது ஒரு விளைவு தான். அதுவும் இது போல் சிறிய அமைப்புகள் எல்லாம் உருவாக்க முடியாது. ஜனநாயகமும் உருவாக்க முடியாது, ஜனநாயக மத்தியத்துவம் உருவாக்க முடியாது. ஏன்னா சமூகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற அராஜகத்தன்மை தான் இங்கே எல்லாருக்குமே, இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. அராஜகத்தன்மைன்றது தீவிரமாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிற அமைப்புகளிலே தலைமைகளில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அராஜகன்றது முக்கியமான விஷயம். பல தலைமை தோழர்கள் எல்லாமே ஒரு அராஜகத்தன்மையில் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. எம்எல் கட்சியினுடைய தலைமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சொல்கிறேன். ஒரு கட்சி கட்டமைப்பே கிடையாது. இங்கே மக்களுத்த கட்சியோ லிபரேஷனோ ஒரு கட்சி கட்டமைப்பு போச்சுன்னா அது அனைத்து இந்தியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சிபிஐ சிபிஎம்லேருந்து வந்த பாரம்பரியத்தினுடைய விளைவு தான். இங்கே தமிழ்நாட்டில் கூட மக்கள் யுத்தம் மாறுந்து அப்படி தான். மக்கள் யுத்தம் ஒரு கட்சி கட்டமைப்பு முறையாக வந்து மாறுந்தெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாரம்பரியத்திலேருந்து வந்தது தான். வந்து ஆந்திரா அவங்களோட தொடர்ந்து அந்த கட்சி சிபிஐ சிபிஎம்லேருந்து வந்ததனுடைய தொடர்ச்சி தான் இங்கே அந்த ஒரு கட்சி கட்டமைப்புகளை வந்து இங்கே உருவாக்க மாட்டேது. அதுக்கடுத்து டெவலப் பண்ண முடியுது. அதை டெவலப் பண்ணுறதுல நம்மளுடைய கருத்துக்கள் ஆலோசனைகள்லாம் முன்வைக்கப்பட்டது, அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படையே வந்து அது வந்து தொடர்ச்சி வந்து ரொம்ப அவசியம். அதனால் நான் சொல்லக்கூடியது ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் முதல்ல இந்த 4 அமைப்பு ஆய்வு பண்ணுங்கள். இந்த 4 அமைப்புகள் ஆய்வு பண்ணி என்ன ஜனநாயகம் இல்லை, இன்னொன்று ஜனநாயகம் இல்லைன்னு கம்யூனிஸ்டுகள் பேசுகிறது உலகத்தில் எங்கேயும் நான் பேசுகிறதா கேள்விப்படல. ஜனநாயக மத்தியத்தை பற்றி பேசுவாங்க. ஜனநாயக மத்தியத்துவம் என்ன, ஜனநாயக மத்தியத்தில் மத்தியத்துவம் மேலோங்கி இருக்குது இல்லை அதீத ஜனநாயகம் மேலோங்கி இருக்குது அப்படின்னு தான் மாவோ மீளாய்வு பண்ணுறாரு. நாங்களும் மீளாய்வு பண்ணியிருக்கிறோம். ஜனநாயக மத்தியத்தை பற்றி மத்தியத்துவ பிரச்சனைகளை மீளாய்வு பண்ணியிருக்கிறோம். அதீத ஜனநாயக பிரச்சனைகளை நாங்கள் மீளாய்வு செஞ்சுருக்கிறோம். கட்சிக்குள்ளே மீளாய்வு செஞ்சுருக்கிறோம், அதை வச்சுருக்கிறோம். அப்போது ஒரு ஜனநாயகம் சொல்லக்கூடியதே ஒரு முதலாளித்துவ வார்த்தை, அப்பட்டமான குட்டி முதலாளித்துவ வார்த்தை. அப்போ தனிநபர் வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாருமே வந்து முழுக்க நிலவுடைமை சிந்தனை கொண்டவர்களாக, நிலக்கலாரிய தன்மை கொண்டவர்களாக தான் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதனால தான் பாளையக்காரத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாளையக்காரர்களாக இவங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. ஏன்னா எதையும் விவாதிப்பது, ஒழுங்கான முறைகளில் விவாதிப்பதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சச்சரவுகளில் ஈடுபடுறது, முடிவாக வந்து எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் குறுகிய அனுபவத்திலிருந்து மட்டுமே அனைத்தையும் பேசுவார். இவர் எல்லாருமே முன்வைக்கக்கூடியது குறுகிய அனுபவம். குறுகிய அனுபவம் தான் வந்து இவங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அதுலேருந்துலாம் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனை. ஏன்னா ஒருத்தர் ஒரு புதுசாக வரோம், பேசுகிறோம், உங்கள்கிட்ட இந்த நிலக்கலாரிய தன்மையிலான சில விஷயங்கள் இருக்குது, ஒரு அதிகாரத்து தன்மையில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்யணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தோழருக்கு சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, இனிமேல் என்னை விமர்சனம் நீங்கள் பண்ண வேணாம், என் வாழ்க்கையிலே என்னை விமர்சனம் பண்ண வேணாம்னு சொன்ன ஒரே நபர் அவர் தான். அவர் போய் தனியாக அழைப்புலாம் வந்து அதுக்கப்புறம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாம் பண்ணுகிறாரு. எப்படி? அப்போது அந்த அளவுக்கு இருக்குது. தன்னை விமர்சிக்கக்கூட அனுமதிக்காத தன்மை. விமர்சிக்கும் போது எழுந்து ஓடிறது தான் இப்போ இருக்கிற பேஷன். இப்போ இருக்கக்கூடிய எங்கள் அமைப்புலேருந்து 2-3 பேருங்கெல்லாம் வெளில போனாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க மீது யாரா விமர்சனம் வச்சாங்கன்னா எழுந்து போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பெண் தோழர் வந்து அவருடைய இதை வந்து அம்பலப்படுத்துகிறாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க, அது அம்பலமாயிடுச்சு. உடனே அவர் எழுந்து போயிட்டார். இப்போ ஒரு ஜனநாயக போராளியே தன்னை காட்டினுக்கிறார். அவ்வளோதான், பேசிகிட்டு இருக்கும்போது எழுந்து போயிடுறாரு. அப்போ இந்த தனிநபர் முரண்பாடுகள், தொட்டா சுருங்கித்தனம், இந்த நிலவுடைமைத்தன்மையான வரட்டு கௌரவம், இன்றைக்கி முதலாளித்துவ பாதிப்புகளிலிருந்து வரக்கூடிய அரைத்தன்மையிலான ஈகோ வந்து முழுமையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதை விட வரட்டு கௌரவம் அதிகமாக இருக்குது. ஈகோவோட வரட்டு கௌரவம் அதிகமாக இருக்குது. ஈகோவாக வெளிப்படுறது குறைவாக தான் இருக்குது. அப்போ இங்கே வெளிப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே இங்கே வந்து குட்டி முதலாளித்த பிரச்சனைகள் கிடையாது. நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன், நான் முதல்லேருந்தே சொல்லிட்டுருக்கிறேன். குட்டி முதலாளித்தம்னா முதலாளித்தன்மையிலான குட்டி முதலாளித்த சிக்கல்கள் கிடையாது. இங்கே இருக்கிறது பெரும்பாலும் பிற்போக்குத்தனமான நிலவுடைமைத்தன்மையிலான நிலக்கலாரிய தன்மையிலான சிக்கல்கள் தான். பிற்போக்கு குட்டி முதலாளித்த சிக்கல்கள் தான் இங்கே இருக்குது.
இந்த சிந்தனைகள் தான் இங்கே ஆதிக்கம் பண்ணுகிறது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இங்கே வந்து சாதி குழுவாதம் இந்த இதெல்லாம் வந்து. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது நாம் வந்து அந்த 4 அமைப்புகள் பெரிய அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக அந்த செயல்பட்ட எம்எல் அமைப்புகளுடைய இதிலேருந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது நான் அந்த அன்றைக்கி சொன்ன விஷயங்கள் தான் சுருக்கமாக வந்து அதை வந்து பார்க்கலாம், மீண்டும் பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் நாங்கள் சொன்னது காரணம் ஒன்றா தான் இருக்க முடியும், மற்றதெல்லாம் விளைவுகள் தான். முதல்ல அந்த அறிவே யாருக்கும் கிடையாது. புறநிலையினுடைய கடினமாக கட்டமைக்கப்பட்ட இந்த இந்தியா என்ற கட்டமைப்பை ஆய்வு செய்து ஒரு அரசியல் ரீதியாக இது அறிவுதரமான ஆய்வுகள் மேலோங்கி இல்லாத சூழலில் அகநிலை பாத்திரம் என்பது இவர்களும் ஆய்வு செஞ்சு முன்வைக்க முடியாத ஒரு சூழலில் அது வந்து பலவீனப்பட்ட போகுது. ஆனால் அதே சமயத்தில் அரைநிலோடமே என்று எந்திரகதியாக பொறுத்தினா கூட அது சரியாக இருந்ததுனால் பல சாதனைகளை லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவதும் கிராமப்புறங்களில் சமூக மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியதிலும் கம்யூனிஸ்டுகள் அடுத்தது நக்சலைட்டுகள் மிகப்பெரிய பாத்திரத்தை ஆற்றிக்கிறாங்க. ஒரு இடைநிகட்ட பண்பு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு முதலாளித்தத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு சமூக மாற்றத்துக்கு அடித்தளம் விட்டுருக்கிறாங்க அப்படின்றது தான் அதில் சிறப்பாக பார்க்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது என்ன விஷயம்னா, குறித்த விஷயங்களில் சாதி, பெண்கள், தேசிய நச்சிக்கல் இப்படி குறித்த விஷயங்களில் அவர்கள் ஒரு கட்ட பாய்ச்சலையே வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக மக்கள் கட்சி 95 சிறப்பு மாநாட்டில் அது இயக்கு சக்திகளாக எப்போவுமே வர்க்கங்கள் 4 வர்க்கங்களை தான் ஜனநாயக புரட்சியில் உலகம் முழுக்க எல்லாருமே சொல்லுவாங்க. தொழிலாளி வர்க்கம், விவசாய வர்க்கம், நடுத்தர குட்டி முதலாளித்த வர்க்கம், தேசிய முதலாளி. ஆனால் அங்கே மீண்டும் 4 சிறப்பு பிரிவினரை இயக்க சக்திகளாக, புரட்சிகர இயக்க சக்திகளாக வந்து முன் வச்சாங்க. இது முதல் முறையாக ஒரு மார்க்சிய கட்சி மார்க்சிய லெனின கட்சி முன்வைக்கப்பட்டது. இது வந்து ஒரு முக்கியமான பாய்ச்சல், முக்கியமான ஒரு குறித்த தன்மைகளை புரிந்து கொள்வதிலும் அடிப்படையில் புரட்சிக்கான இயக்க சக்திகளை அடையாளம் கண்டதிலையும் ஒரு முக்கியமான பாய்ச்சல் அப்படின்ட்டு கருதுகிறேன். அதாவது 4 யாருன்னு சொன்னால் பெண்கள், தலித்துகள், மத சிறுபான்மையினர், பழங்குடிகள் இவங்களாம் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனியாக வந்த பிறகு மீனவர்களையும் சேர்த்துருக்குறோம். 5 பேர் சேர்த்துருக்கோம். 9 பேர். இந்த 9 பேர் தான் எங்கள் கொடியில் 9 நட்சத்திரங்களாக இருக்கும். இவங்களுடைய சர்வாதிகாரம் தான் அப்படின்றது தான். அதாவது அந்த சர்வாதிகார பிரச்சனையில் நாங்கள் சொல்கிறது மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு போட்டு எல்லாம் குழப்பிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. அதனால் அதை எதிர்க்கிறாங்க சிலர், பாட்டாளிகளே இல்லை அப்படின்ட்டு. அப்படி இல்லை. நாங்கள் சொல்கிறது மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம். மாவை வந்து சீனாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சது மக்கள் சீனா தான் வந்து வச்சார். அவர் மக்கள் ஜனநாயக அரசு நிறுவன பிறகு தான் அவர் அந்த பேரை வந்து வைக்கிறார். அப்போது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாய்ச்சல் நினைக்கிறேன். அதே போல் 90களில் சாக்கியத்து ராஜனால் கண்டுபிடிக்கப்பட்ட சூத்திர ஹோல்டிங்ஸ், சூத்திர உடைமை சமூகம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சது வந்து ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு அப்படின்னு நான் கருதுகிறேன். அதுதான் எனக்கெல்லாம் வந்து அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலை நோக்கி அது நகர்த்துச்சு. அதுக்கப்புறம் அனைத்து விஷயங்களுக்கான ஒரு தீர்வாக வந்து எனக்கு அமைஞ்சது. அது வந்து ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பாருங்கள். வர ஆய்வுகளில் இது. அப்போ இதெல்லாம் வந்த பிறகு தான் நாம் ஒரு தெளிவான ஒரு ஆய்வை நோக்கி நகர முடியுது. அப்படியும் கூட சில விஷயங்கள் தீர்க்கப்பட வேண்டியது இருக்குது. வரலாறு வந்து திருப்பியும் கூட புதிய கண்டுபிடிப்புகள்னால அது அப்போ தீர்க்கும். மற்றபடி புதிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக நம்மளால் வந்து இந்த முதல்ல ராம்நாத் வச்ச ஆய்வுகள், இந்த ஆய்வுகள், அடுத்த கட்ட ஆய்வுகள்லாம் நாம் வந்து திருப்பியும் வந்து ஒரு வளமான ஒரு இன்னும் செழிப்பான ஒரு இதை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கொடுத்தது. இது கூட அடுத்த கட்டம் இன்னும் கூட வளர்த்தெடுக்கணும், மற்றவர்களால் வளர்த்தெடுக்கணுன்றது தான் என்னுடைய முக்கியமான கருத்து. அப்போ இந்த இதை வந்து போன தடவை நான் வந்து சொல்லாமல் விட்டது வந்து அது வேறு வகையான ஒரு கண்ணோட்டங்களை வந்து உருவாகுச்சு அப்படின்னு நான் கருதுகிறேன். அதுக்கடுத்தது வந்து
இந்த தேசிய இன சிக்கல் தான் வந்து அதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமான கருத்து. ஏன்னா தேசிய இனன்னு வச்சு தமிழ்நாட்டிலலாம் 50-60 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டாங்க? உடனே அந்த நபர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, அதெல்லாம் இல்லை. அடிப்படை சமூக ஆய்வே கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு யாருக்கு தமிழ் தேசியம் சொல்கிறேன்? தமிழ் தேசிய விடுதலையே வச்சுக்க. யாருக்கு? யாராருக்கு? எந்த வர்க்கங்களுக்கு? அந்த வர்க்கங்களுக்கு தமிழ் தேசியத்தில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன்? அந்த ஆய்வுகள் எதனா இருக்கா? எந்த ஆய்வும் கிடையாது. யாருக்கும் எந்த ஆய்வும் கிடையாது. மொட்டையாக தமிழ் தேசிய விடுதலை, அதுவும் மொழி சார்ந்து. ஆனால் உண்மையிலே இங்கே என்ன வளர்ச்சி இருக்குது அதை பற்றிலாம் எந்த அறிவும் கிடையாது. இது ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சொல்கிறாங்க. சாதியத்தை பற்றி பண்ணாதனால தான் இதுவாகிடுச்சு. அப்புறம் வந்து பெண்களை வந்து இது பண்ணாதனால தான் பொது உடைமை வளர்ச்சி அடையலை. அதாவது பாட்டாளி வர்க்க கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி வச்சு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் செய்யலை, அதனால தான் தோல்வி அடைஞ்சுன்னு சொல்கிறீங்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா? தொழிலாளி வர்க்கத்துக்கே இவங்க எதுவும் செய்யலை. அதனுடைய முக்கிய கூட்டாளியாக சொல்கிறது விவசாய வர்க்கத்துக்கும் இவங்க எதுவும் செய்யலை. விவசாய வர்க்கத்துக்கு கூட எதனா கொஞ்சம் செஞ்சாங்க. அங்கே சமூக மாற்றங்களை சிலது பண்ணாங்க. தொழிலாளர் வர்க்கத்துக்கு என்னங்க செஞ்சாங்க? அடிப்படையாக சொல்லக்கூடிய வர்க்கம்னு இவங்க பேசுகிறது, இவங்களே வர்க்க போராட்டங்கள் எங்கே எடுத்தாங்க? வெறும் 5 ரூபா கூலிக்கும் 10 ரூபா கூலிக்குமான போராட்டம் மட்டும்தானே நடந்தது. இதனுடைய விளைவு தானே இன்றைக்கி உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல். லட்சக்கணக்கான தொழிலாளர்களை கொண்ட தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தொழிற்சங்கம் இந்த உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கலை எப்படி அனுமதிச்சது? எகிப்தில் மட்டும் எப்படி போராட்டம் நடந்தது? தொழிலாளர்கள் போராட்டம். இந்த ஏகாதிபத்திய பொருளாதாரத்துக்கு எதிராக நடந்த அதிபர் நாட்டை விட்டு ஓடினானே, ஏன் இங்கே நடக்கலை? ஏன்னா இங்கே அடிப்படையே பிரச்சனை. நீங்கள் வந்து தேசியம் இல்லை, பெண்கள் இல்லை, சாதி இல்லை, அதெல்லாம் இங்கே இல்லை. தொழிலாளி வர்க்கத்துக்கு கூட இல்லை. ஏன் இல்லைன்னா இங்கே அடிப்படையாகவே இங்கு சரியான ஒரு ஆய்வு இல்லை. இந்த சமூகத்தை பற்றி இது இல்லை. அப்போ இந்த சமூகத்தை பற்றி ஆய்வு இருந்தால் தான் என்ன வர்க்கங்கள் இருக்குது, என்ன பிரிவினர் இருக்காங்க, இந்த மக்கள் என்னென்ன, அவங்களுக்கான கோரிக்கைகள் என்ன, அவங்கள அடுத்த கட்ட சமூகமாக என்னவா மாற்றுறது, அவங்களுக்கான திட்டம் என்ன அப்படின்றதெல்லாம் வரும். அப்போ தான் ஒரு தெளிவான இதை நோக்கி நம்ம நகர முடியும். அப்போ அடிப்படையே இங்கே வந்து அதை தான் சொல்கிறோம். அதனால தான் ஒரு மாற நிலைவாதிகளாக மாற்றங்களை பார்க்காம இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து இது எம்எல் பார்ட்டிகளை மட்டும் குறித்த விஷயங்களை பார்க்குறாங்க. சிபிஎம் வந்து இப்போ அப்பப்போ சில விஷயங்களை குறித்த விஷயங்களை பார்க்க முயற்சி செய்வாங்க. அவ்வளோதான். அதாவது எந்த அளவுக்கு மக்களை ஒரு அளவு திரட்டினா கூட ஒரு அவங்க கோட்பாட்டு ரீதியாக கூட சரியாகலை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, அதாவது மூல உத்திக்கு மட்டுமே செயல்படும் போது, அதாவது மூல உத்தி ரீதியான, அதாவது திட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டுமே செயல்படும் போது இடைக்கட்டங்கள், அதாவது குறிப்பான கட்டங்கள், செயலுத்திக்கான செயல்பாடுகள் இல்லாத போது அந்த இயக்கம் என்னவா மாறுன்னா வரட்டுவாதமாகவும் இராணுவவாதமாகவும் மாறும். இன்றைக்கி வந்து நம்ம மாவோயிஸ்டுடைய நிலையை பார்க்கலாம். லட்சக்கணக்கான மக்களை திரட்டிய மாவோயிஸ்ட் கட்சி இன்றைக்கி அவங்களுக்கு அங்கே மக்களை வந்து இவர்களுக்காக மக்கள் போராடாத ஒரு நிலை வந்து அங்கே நிலைவிட்டு போராடாத நிலைவிட்டுருக்கு. அதாவது குண்டுகளே போட்டால் கூட போராடுறாங்க மக்கள். இஸ்ரேல்லையும் போராடுறாங்க. இஸ்ரேலில் வந்து அவனுக்கு எதிராக போராடுறாங்க. ஈரானை வந்து நிறுத்த சொல்கிறாங்க, கெஞ்சுறாங்க, வீதிக்கு வராங்க. ஆனால் ஏன்னா அந்த அளவுக்கு படிப்படியாக மக்களுடைய போராட்டங்களை விட்டு ஒரு இராணுவவாத இதுக்கு போனதனுடைய விளைவு தான் அது வந்து. அப்போது ஒரு செயலூத்தி ரீதியான, அது மட்டும் இல்லை, செயலூத்தி ரீதியான எந்த இடைக்கட்டங்கள் எதுவுமே கிடையாது. புதிய ஜனநாயக புரட்சி, புதிய ஜனநாயக புரட்சி, புதிய ஜனநாயக புரட்சி, புதிய ஜனநாயக புரட்சி. ஒரு பக்கம் மாவோயிஸ்ட்னு பேர் வச்சுக்கிட்டு மாவோ சொல்லக்கூடிய இடைக்கட்ட பண்பு மாற்றங்களுக்கு இடைக்கட்டங்களை வகுக்காமல் ஒரு செயல்பாடு. இதுதான் வந்து இந்த இராணுவவாதத்தினுடைய முக்கியமான வெளிப்பாடு. அடுத்தது செயலூத்திக்காக மட்டுமே செயல்படுவது.
மூலவத்தியோட அந்த எந்த உறவுகளும் கிடையாது. மூலவத்தியோட எந்த உறவுகளும் கிடையாது. அதாவது திட்டத்தோட எந்த உறவுகளும் கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு புறநிலைவாதம். அது எப்படி ஒரு அகநிலைவாதத்தினுடைய அடிப்படையில் செயல்பாடுகள் இருக்குதோ, இது முழுக்க முழுக்க புறநிலைவாதம், தன்னெழுச்சி. இது இன்றைக்கி சிபிஐ சிபிஎம் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் எஸ்ஓசியை கூட எடுத்துக்கலாம். எஸ்ஓசி அப்படி தான் இருந்தாங்க. அவங்க நிலவுடைமை முதன்மை முரண்பாடுன்னு சொல்லிட்டு விவசாயத்தை கிராம சம்பந்தமான எந்த செயல்பாடுகளும் மேற்கொண்டால் வர்க்க போராட்டத்தை எடுத்தால் எதிரி வந்து அரசு வந்து நம்மளை அடக்குமுறை செய்வான். அதனால் அது எடுக்கக்கூடாது. நாம் செயல்தந்திரங்கள் முழக்கங்கள் மூலம் மட்டுமே செயல்படணுன்னு தெளிவாக முன் வச்சாங்க. ஒரு தவறையே வந்து கோட்பாடாக முன் வச்சவங்க தான் அவங்க. அப்போது ஒரு செயல் உத்திக்காக மட்டுமே செயல்படுவது. மூல உத்திக்கும் உங்களுக்கு இந்த செயல் உத்தி, அந்த திட்டத்துக்கும் இந்த செயல் உத்திகளுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அப்படி தான் சிபிஐ சிபிஎம் செயல்படுது. அதுதான் சந்தர்ப்பவாதம் திரிவுவாதமாக போகும். இது ரெண்டும் நல்ல உதாரணம். இங்கே மிகப்பெரிய அமைப்புகளுடைய உதாரணம் இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை 50வது ஆண்டில் நாங்கள் வந்து சிபிஎம் பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை எழுதும்போது தற்செயலாக மார்க்சிஸ்டில் இந்த கொட்டேஷனை வந்து சீதாராம் யெச்சூரி சொல்கிறார். இதே கொட்டேஷனை போட்டு அவருடைய கருத்து என்னென்னா, இந்த இராணுவவாதம் இதுன்றது மாவோயிஸ்டுகளுக்கும் இந்த திரிவுவாதின்றது சிபிஐக்குமா அவர் வந்து கருதுகிறார். இதுதான் அவங்களுக்கு சிபிஎம்முக்கு அது பொருத்தியே பார்க்க மாட்டுறாரு. அவங்க செயல் ஊற்றி அவங்க மக்கள் இது அமைக்கணும்னு சொன்னாங்க. அது மூல ஊத்தியான விஷயம் தானே, ஏன் அமைக்கலை? அதுக்கான வேலை என்ன செய்யலை? அதை பற்றி அவர் யோசிக்கலை, அதை பற்றி மீளாவி செய்யலை. ஆனால் அவர் செயல் ஊத்திக்காக மட்டுமே சிபிஐ செய்யறதா இவர் கருதுறார். ஆனால் இவங்களும் தான் செய்கிறாங்க. அப்போ இந்த கொட்டேஷனை அப்படியே எடுத்து போடுறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். இதனுடைய சுருங்கிய வடிவங்களாக தான் இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த எல்லா அமைப்புகளும் 100க்கு மேற்பட்ட அமைப்புகள் இவங்கள தான் திரட்டுறதுக்கு நம்ம போராடிட்டுருக்கிறோம். இந்த அமைப்புகளும் தெளிவாக ரெண்டாக தான் பிரிஞ்சிருக்குது. ஒன்று வரட்டுவாதம், அது ரொம்ப குறைவான அமைப்புகள். அது பழைய எம்எல் பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க அவங்க அரசியல் விஷயம், கருத்தியல் விஷயங்களை வரட்டு உடும்புப்பிடியாக பிரிச்சுக்கிறது. நடைமுறையில் ஒரு குறுகிய வந்து ஒரு குறுகுடுவாத தன்மையில் அவங்க இருப்பாங்க. இவங்க வந்து முழுக்க தாராளவாதம், எந்த வித சந்தர்ப்பத்துக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அம்சம் அவங்கக்கிட்ட இருக்குது. நடைமுறையில் வந்து இவங்க வந்து நடைமுறையை முன்கொண்டு போகிறதுக்கு தாராளமாக வந்து மற்ற சக்தியில் இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில், இன்றைக்கி ஒரு நெருக்கடி கட்டம் நிலவுது. அப்போ இன்றைக்கி நெருக்கடி கட்டத்தில் அனைத்து சக்திகளும் திரட்டுறதுக்கு இவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இவங்களும் வந்து என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வீரியமற்ற போராட்டங்களை தான் இவங்க வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. வீரியமற்ற நடைமுறையை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க இந்த சொல்கிறாங்க, இன்றைக்கி மக்கள் ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள்கிட்ட போயிட்டாங்க, இடது ஜனநாயக சக்திகள்லாம் இல்லை, ஏன் அப்படின்றது இந்த 20 வருடங்களாக இந்த வீரியமற்ற செயல்பாடு தான் காரணம். அதாவது ஒன்று ஆர்ப்பாட்டம், இல்லைன்னா அனுமதி கொடுக்கலன்னா காலையில் அரெஸ்ட் ஆகி சாயங்காலம் வரும். இதுதான் இந்த 20 வருடங்களில் மக்கள்கிட்டே போல அமைப்புகள் நிறையா இருக்குது, நூற்றுக்கணக்கான. முன்ன ஒரே அமைப்பு குறைவான சக்திகளை வச்சு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட பெரிய அமைப்பு மாதிரி நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு இதை வந்து காட்டியிருக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க இவ்வளோ அமைப்புகள் இருந்தும் ஆனால் மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை வந்து கொண்டு போக முடியல. மக்கள்கிட்ட கொண்டு போகிற வடிவங்களே கொண்டு வர மாட்டாங்க. மகாய்க்கா கொஞ்சம் வந்து அவங்க பழைய பழக்கத்துலேருந்து மக்கள்கிட்ட போய் வந்து ஒரு ஏக்கன்னா நோட்டீஸை கொடுக்குறது, அது போல் வேலைகளை செய்கிறாங்க. மற்றவங்க எதுவும் வந்து செய்யறது கிடையாது. மக்கள்கிட்ட போகிற, மக்களை திரட்டுறது, மக்கள்கிட்ட போகிற எந்த வடிவத்தை இல்லாததுனால முழுக்க அந்நியப்பட்டு போய் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் செயல்பட்ட இந்த மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் முழுவதுமாக 20 வருஷங்கள் நின்று போனதுனால, இந்த செயல்பாடே முதன்மையாக இருக்கிறதுனால மக்களுக்கும் இந்த அரசியல் சக்திகளுக்கும் முன்னோடி சக்திகள் தங்க சொல்கிறவங்களுக்கும் நிறைய இடைவெளி இருக்குது. இன்னொன்று, சிந்தனை ரீதியாக இவங்க அந்த மக்களுடைய நிறைய முன்னேறிய சக்திகளை விட பின்தங்கி தான் இருக்கிறாங்க. சிந்தனை ரீதியாக தான் சொல்கிறேன்ல, வாழ்வியலில் ஒரு முதலாளித்த தன்மையும்
சிந்தனை முறையில் இவர்கள் வந்து ஒரு நிலவுடைமை தன்மையில் தான் இருக்கிறாங்க. அமைப்புகளுக்குள் இன்றைக்கி இருக்கிற போராட்டம் என்பது மார்க்சியத்துக்கும் நில உடைமைக்கும், அதாவது நிலக்கலாரிய நில உடைமைக்குமே முதன்மை போராட்டம். அந்த சிந்தனைகளுக்கு எதிரான போராட்டம் தான் முதன்மை போராட்டம். கருத்தியல் ரீதியாக அவர்களுக்கு எதிரானதான் பிற்போக்கு குட்டி முதலாளித்த தன்மைக்கு எதிராக தான் முதன்மை போராட்டம். முதலாளித்தத்துக்கு எதிரான போராட்டம் என்பது இரண்டாம் பட்சமாக தான் இருக்குது. அது சில சமயங்களில் மார்க்சியத்தோடு இணைந்து இதை எதிர்க்கக்கூட அது வந்து வரும். சில சமயங்களில் அவங்களோட சேர்ந்து மார்க்சியத்தை எதிர்க்கவும் செய்யும். இந்த ரெண்டு விஷயத்தையும் அது செய்யும். அந்த குட்டி முதலாளித்த ஊசலாட்டன்றது அதான். அந்த முதலாளித்த சிந்தனை வந்து ரெண்டு பக்கமும் அது வந்து செய்யும். இன்றைக்கி இருக்கிற விஷயம் தெளிவாக தான். மார்க்சியத்தை முழுக்க மார்க்சியத்தை முழுங்கி கொண்டு இது முதலாளித்துக்கு எதிராக போராடுறதாக பாவனை காட்டுது, ஒரு வந்து வேஷம் போட்டுட்ருக்கு. இது வந்து ஒரு முற்போக்கு கருத்தாக தன்னை காட்டிக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய நூற்றுக்கணக்கான இந்த பாளையக்காரர்களுடைய அமைப்புகளுடைய தன்மையே இதுதான். இவர்கள் முதலாளித்தத்தை எதிர்க்கிறதாக பாவலா காட்டி கொண்டு இருக்கிறாங்க. சமூகத்தினாக தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். அந்த நவீனத்தை எதிர்க்கிறதா சொல்லி எல்லா பிற்போக்குத்தனங்களையும் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரன்ற பேரில் எல்லா பிற்போக்குத்தனங்களையும் கொண்டு வராங்க. அதே தான் இந்த அரசியல் வட்டாரத்துக்குள்ளேயும் இந்த சக்திகள் முதலாளித்தை எதிர்க்கிறதுக்காக இவர்களுடைய நிலக்கலாரிய தன்மைகளை கொண்டு வராங்க. இதுதான் வந்து நிலக்கலாரிய நில உடைமை தன்மையை கொண்டு வராங்க. விவாத முறைகள், கருத்து பரிமாற்றம், ஆய்வுகளற்ற குறுகிய அனுபவத்தை முன்வைப்பது. இங்கே குறுகிய அனுபவம் தான். முன்னோட நான் வந்து அனுபவாதம் ஒரு கட்சியினுடைய இந்த நாடக கட்சியினுடைய முக்கியமான போக்காக நான் சொல்கிறோம். இவங்ககிட்ட அனுபவம்லாம் கிடையாது. குறுகிய அனுபவம். குறுகிய அனுபவம் எந்த அளவுக்குன்னா வெறும் தன்னுடைய இதை மட்டுமே பேசுவது, தன்னுடைய அனுபவத்தை மட்டுமே, அதுவும் குறுகிய அனுபவத்தை மட்டுமே பேசுவது. ஆய்வுகள் இல்லாமல் ஆய்வுகள் எந்த அடிப்படையிலும் பேசுறது கிடையாது. இதனால தான் இந்த நில உடைமை பின்தங்கிய போக்கு இருந்ததுன்னு ஒட்டி தான் மாவோ என்ன சொல்கிறாருன்னா, கமிட்டிகளில் ஆய்வு இல்லாமல் பேசக்கூடாதுன்றார். இந்த குறுகிய அனுபவத்துக்கு எதிராக தான். அந்தளவுக்கு இது வந்து அங்கே சிக்கலை ஏற்படுத்தியது. அதை விட ஒரு மோசமான பின்தங்கிய நிலைமையில் நம்ம இருக்கோம். கடுமையான கட்டத்தில் இருக்கிறோம். கடுமையான கட்டத்தில் வந்து நாம் இருக்கிறோம். இவர்களுடைய ஆதிக்கத்திற்கு சமூகத்தில் இவர் தான் கருத்துக்களை உருவாக்குவர்களாகவும் இங்கு ஒரு இடது ஜனநாயக சக்தியில் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு தடைகளாகவும் இவங்க தான் இருக்கிறாங்க. தோழர்களே, தொகுத்து பார்க்கும்போது அதான் நாம் வந்து சொன்னோம், அகநிலை பாத்திரம் என்பது சிக்கலாக இருந்தது. அகநிலை பாத்திரம் வந்து ஒரு பலமாக ஒரு கருத்தியல் ரீதியாக ஆற்றத்துக்கு 90களுக்கு பிறகான விவரங்கள், 90க்கு பிறமான ஆய்வுகள் தான் வந்து ஒரு பாய்ச்சலை வந்து கொடுத்து, அது முக்கியமான சாக்கியத்தினுடைய இது. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே 80ல் இருந்த சிலதும் அதோடு சேரும்போது அது அடுத்த கட்டம் ஒரு தெளிவாக எல்லாரும் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான முயற்சி செய்யக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கி சமூகத்தை ஆய்வு செய்யக்கூடிய அனைத்து தரவுகள், அனைத்து ஆய்வுகள், நிறைய ஆய்வுகள், துண்டு ஆய்வுகளும் அடிப்படையான ஆய்வுகளும் இன்றைக்கி இருக்குது. அது வந்து இன்றைக்கி தாராளமாக முடியும். அதை நோக்கி யாரும் வந்து உண்மையிலே வந்து இந்த அகநிலை பாத்திரம் இப்போ தான் வந்து முற்றிலும் இல்லைன்னு சொல்கிறேன். முன்னே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி முற்றிலுமே இல்லை. இந்த அகநிலை பாத்திரம் முழுக்க இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்குது. இயல்பானா அவங்க முழுக்க அவங்க சிந்தனை தடத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. தன்னெழுச்சியாக புறநிலைவாதிகளாக இருக்கிறாங்க. தன்னெழுச்சியாக புறநிலைவாதிகளாக, புறநிலையில் என்ன இருக்குதோ அதுக்கு வினையாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் இயல்பாக தோன்றவர்களை கருத்துக்களை சொல்கிறாங்க, கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் இவர்கள் ஒரு குறுகிய அனுபவத்தை வெளிப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஆய்வுத்தன்மைக்கு போகணுன்ற ஒரு அறிவே கிடையாது, ஒரு முதலாளித்த அறிவே கிடையாது. குறைந்தபட்சம் ஆய்வுத்தன்மைக்கு போகணுன்ற தன்மை கிடையாது, உள்வாங்கிற தன்மை கூட கிடையாது. அதாவது இந்த 2K கிட்ஸு இவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா, அது வந்து புரியல அங்கிள், திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப சுலபமாக கேட்குறாங்க. ரொம்ப சுலபமாக புரியல, எனக்கு வந்து திருப்பி அந்த விஷயத்தை விளக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாளையக்காரர்கள் ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட புரியலன்னு கேட்கவே மாட்டாங்க. அதுதான் சிக்கல். அவர்கள் கற்றுக்கொள்கிற தன்மை இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க அதனால் இது பண்ணுறாங்க. மார்க்சியம் எப்பவுமே
என்ன சொல்லுனா, எப்போவுமே நம்ம மாணவனாக இருக்கணும், எப்போவுமே நம்ம கற்றுக்கொள்ளவனாக இருக்கணும், ஆசிரியனாகவும் இருக்கணும், மற்றவங்க கற்றுக் கொடுக்கணும்னா இருக்கணும்னு சொல்கிறது. அந்த இரட்டை பாத்திரத்தை ஆற்றக்கூடியவர்களாக இவங்க இல்லை. இது கடுமையான சிக்கலாக இருக்குது. அப்போ இன்றைக்கி உடனடியாக செய்ய வேண்டியது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரிக்கு எதிரான போராடுவதற்கு ஒரு இடது ஜனநாயகத்தை பலமாக உருவாக்குவதும் உடனடியாக நாம் கருத்தியல் போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு நிரந்தரமான ஒரு இடது அமைப்புகளை ஒரு இடது அமைப்பை ஒரு கருத்தியல் போராட்டம் நடத்துவதற்கான தளமாக உருவாக்கப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இது இதில் அந்த முறையற்ற விவாத முறைகள் கூட இருக்குது. தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இது விவாதிக்கலாம், அது விவாதிக்கலாம், அது அவன் என்னென்ன நினைக்கிறான், ஏற்கனவே அந்த வரலாற்றோடு தன்னை இணைச்சிக்கிற தன்மையே கொஞ்சம் கூட இல்லை அவங்களுக்கு. ஏன்னா துண்டு துண்டாக இருந்ததுனால அவங்க அந்த துண்டாக இருக்கிற தன்மையே இருக்குது அவங்களுக்கு. அதாவது ஏற்கனவே நான் சொல்கிறேன், 20-25 வருஷங்களாக சில முறைகள் இருக்குங்க. அதாவது விவாதிக்கிற முறைகள், அதாவது தலைப்புகளை கருத்தியல், திட்டம், கட்டம், மூலவத்தி, செயல்பத்தி அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அது என்னுடைய தனிப்பட்ட இது மாதிரி தான் கருதுகிறாங்களே தவிர, கருதிட்டு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ ஒரு துண்டாக ஒரு இதை எடுத்து விவாதிக்கணும் அப்படி, அதெல்லாம் விளைவுகள். ஒரு திட்டம் ஆய்வு பண்ணி வைக்கப்பட்ட திட்டத்தினுடைய விளைவுகளே விவாதிக்கணுன்றாங்க. அப்போது ஒரு அடிப்படை காரணங்களை விவாதிக்கிறதுன்றது இல்லாமல் ஒரு மார்க்சிய முறையிலான விஷயங்களை பற்றி ஏற்கனவே என்ன முறைகள் இருக்குது, எப்படி விவாதிச்சிருக்காங்க, அது சரியாக தப்பா, அதை விவாதிச்சுட்டு அது சரி தப்புன்னா ஒரு புதிய முறையை கூட உருவாகலாம். அப்படிலாம் இல்லை, தங்க விருப்பங்கள் இது விவாதிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை தான் இப்போ கூட இருக்குது. அப்போ அது ஒரு முறையான எல்லாமே முறைப்படுத்தப்படணும், மார்க்சிய முறைப்படுத்தப்படணும். குறுகிய அனுபவத்திலிருந்து நிலவுடைமைத்தன்மையிலான முறைகளை ஒழிச்சு கட்டிட்டு விவாத முறையிலிருந்து, அதாவது தலைப்புகளிலிருந்து அனைத்தும் மார்க்சிய முறைகளில் உருவாக்கப்பட வேண்டியது ரொம்ப மிக மிக அவசியம் இருக்குது. அதே போல் இந்த அமைப்புகள் தெளிவாக சொல்கிறேன், ஒன்று உங்களுக்கு அடிப்படையான விஷயங்களை எவ்வளோ சேருங்க, இல்லை குழுக்களை உருவாக்குங்க. குழுக்கள் எல்லாம் உருவாகி 3-4 குழுக்கள் உருவானா போதும், இல்லை 5 குழுக்கள் கூட உருவாகட்டும். அந்த அடிப்படையில் இது ஒரு தேசிய சிக்கல், மக்கள் ஜனநாயக குடியரசு கட்சி, இது மக்கள் ஜனநாயக புரட்சி, சோசியலிச புரட்சி, அரை நிலவுடைமை, அரைக்காலின் தரகு முதலாளித்தம், இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதில் அடிப்படையில் வச்சுக்கிட்டு குழுக்களை உருவாக்குறதை நம்ம முதல்ல கடமையாக கொள்வோம். அதனோட விவாதிப்போம். ஒட்டுமொத்தமாக நம்ம விவாதிக்கிறதான ஒரு இடது தளத்தை உருவாக்குவோம். அது முறையாக மார்க்சிய அடிப்படையில் மார்க்சிய முறைகளில் விவாதிப்பது அப்படின்றத உருவாக்குவோன்றது தான் என்னுடைய கருத்து. மீண்டும் இதை ஒட்டிய விவாதங்கள் அடுத்ததெல்லாம் வரும்போது அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.